தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அ கடந்த 28ஆம் தேதி பிப்ரவரி 28 சனிக்கிழமை வந்து நம்ம நோட்புக் எல்எம் குறித்த ஆன்லைன் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம் தழல் சார்பாக. அது தோழர்கள் நிறைய பேர் வந்து அதில் பங்கு பெற்றீங்க, அது தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ஈவெண்ட் வந்து என்ன அப்படின்னா, அது நம்ம ரெக்கார்ட் பண்ணது சரியாக ரெக்கார்ட் ஆகலை. நம்ம அந்த ஆன்லைன் நிகழ்ச்சியை வந்து நம்ம முழுக்கவே வந்து ரெக்கார்ட் கொடுத்துருந்தோம். பட் ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது எதுவும் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்காக வந்து இப்போ திரும்ப நம்ம நிறைய தோழர்கள் ஆன்லைனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் நம்ம நோட்புக் எல்எம் குறித்த அந்த பர்டிகுலர் செஷனை நம்ம திரும்பவுமே வந்து பேசி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கு. அதனால் நோட்புக் எல்எம்னா என்ன, அது எப்படி நம்ம வந்து அரசியலாக பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி தோழர்களுக்கான நிகழ்ச்சியாக இது இருக்கும். ஸோ காணொலியை கொஞ்சம் நேரம் இருக்க போகும்போது தோழர்கள் வந்து கொஞ்சம் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் நோட்புக் எல்எம்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்குது, அதை நம்ம வந்து என்ன மாதிரியாக நம்மளுடைய அரசியலாக கொண்டு போகிறதுக்காக வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரியும். நம்ம உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நோட்புக் எல்எம் அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ இருக்குது. இப்போ அந்த நோட்புக் எல்எம் வந்து ஏன் நம்ம போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க. ஏன்னா ChatGPT ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்போம், ஜெமினை யூஸ் பண்ணியிருப்போம். அப்படிலாம் இருக்க போகும்போது நம்ம நோட்புக் எல்எம் ஏன் போகணும், அப்புறம் அந்த நோட்புக் எல்எம் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்றதுக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற தோழர்களாக இருந்தோம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் வந்து நோட்புக் எல்எம் அப்படின்னு ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே நம்ம வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நோட்புக் எல்எம் அப்படின்னே சொல்லி அந்த வெப்சைட் இருக்கும். நோட்புக் எல்எம் .google அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட் இருக்கும். இல்லை ஃபோன்லேயுமே கூட நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நோட்புக் எல்எம்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை நோட்புக் எல்எம் .googleனு போட்டாலும் சரி, இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இது வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை நோட்புக் எல்எம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம ஏற்கனவே நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உள்ளே போய்டும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்ட் கேட்கும். அதில் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ண போகும்போது இப்போது ஜெமினை வந்து ப்ரோ வெர்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க, ஜியோக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ப்ரோ வெர்ஷன் ஒன்று கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் அந்த ப்ரோ வெர்ஷன் வந்து நீங்கள் அந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அந்த மந்த்லி பிளான் ஏதோ எடுத்தால் அது கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா, இப்போ நோட்புக் எல்எம் மூலமாக நீங்கள் வீடியோ உருவாக்குறதோ இல்லை நம்ம ஆடியோ உருவாக்குறதோ நம்ம செய்ய போகும்போது அதில் நமக்கு நிறையா லிமிட் வந்து கிடைக்கும். நமக்கு சாதாரணமாக பண்ணுறத விட இதில் வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ப்ரோ அப்படின்றதும் இங்கே வரும். நீங்கள் ஒன்ஸ் இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த நோட்புக் எல்எம் வந்து ஃபஸ்ட்டு இது எல்லாமே நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது. உங்களுக்கு புதுசாக நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, க்ரியேட் நியூ நோட்புக் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்தோடனே இப்படி பிளாங்காக வந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து ஏற்கனவே எந்த சோர்ஸுமே இருக்காது, இங்கே ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். இப்போது இதுதான் நோட்புக் எல்எம்மோட ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் வந்தாச்சு. இப்போ நோட்புக் எல்எம் நம்ம எதுக்கு போகணும் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஜெமினை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், ChatGPT யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது பெர்ப்ளெக்சிட்டி கூட ஒரு சிலர் யூஸ் பண்ணலாம், இல்லை கிளாட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சேட்பாட்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோமே, நம்ம வந்து எதுக்கு நோட்புக் எல்எம் போகணும் அப்படின்னா, நோட்புக் எல்எம் அப்படின்றதும் ஒரு ஏஐ ப்ராடக்ட் தான். கூகுள் வந்து லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக் இருக்குது. இந்த புத்தகத்துக்கு உள்ளே இருந்து நம்ம வந்து கேள்வி கேட்டோ, இல்லை இந்த புத்தகங்களில் இருக்கிற விஷயங்களை நம்ம வீடியோவாவோ இல்லை ஆடியோவாவோ மாற்றியோ இல்லை குவிஸ் வச்சோ நம்ம வந்து அந்த புத்தகங்களுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நம்ம படிச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து ஒரு ஆய்வு பண்ணிகிட்ருக்குறோம், இப்போ நிறைய தரவுகள் இருக்குது, நிறைய தரவுகள்லேருந்து நம்மளுடைய ஆர்டிக்கிளுக்கான டேட்டாவை நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலாக வந்து நிறைய புத்தகங்களை வச்சு நம்ம ஒவ்வொரு புத்தகத்துலேயும் தேடுவோம். நம்ம அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து நம்ம ஒவ்வொன்றிலையும் தேடி தேடி எடுத்து கோட் பண்ணுவோம். இப்போது நம்ம அந்த புத்தகமெல்லாம் நமக்கு பிடிஎஃப்பில் இருக்குது அப்படின்னா, அந்த பிடிஎஃப்ஸை வந்து இதில் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா, அந்த பிடிஎஃப்லேருந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதுவே நமக்கு தேடி எடுத்து கொடுக்கும். இதன் வழியாக நமக்கு வந்து ஒரு நமக்கு விஷயங்களை தேடுறதோ இல்லை நம்ம தொகுக்கிறதோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரம் இப்போ நம்ம ஒரு கட்டுரை இருக்குது அப்படின்னா, இந்த கட்டுரையை நமக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, இந்த கட்டுரையை புரிஞ்சுக்கிறதுக்காக இது கூட நம்ம பேசலாம்.
இந்த கட்டுரை இதுக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துட்டு, இந்த கட்டுரையை வந்து எனக்கு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுன்னு சொல்லி கேட்டோம்னா, அது வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்ம அதை லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இல்ல, இந்த கட்டுரை ஒண்ணு இருக்கு. இது ஆங்கில கட்டுரையாவோ, இல்ல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கட்டுரையாவோ இருக்கு. இத ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு வீடியோ ஓவர் வியூவா நம்ம போட்டோம் அப்படின்னா, அத வெளியில வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தோழர்களுக்கோ, இல்ல மக்களுக்கோ எடுத்துட்டு போக முடியும். மக்கள் வந்து அத பார்த்து இன்னும் சுலபமா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, நம்ம அந்த கட்டங்கள்ல நம்ம வந்து நோட்புக் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒரு சில இடங்கள்ல நம்ம கட்சி வகுப்புகளோ, இல்ல வந்து சித்தாந்த ரீதியா தத்துவ வகுப்புகளோ நம்ம எடுக்க போகும்போது, ஸ்லைடு உருவாக்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம சாதாரணமா நம்ம சொல்றத விட, அது எல்லாமே ஸ்லைட் ஷோவா போட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இன்னுமே கொஞ்சம் ஈஸியா போய் சேரும். இல்லையா? அதுக்காக வந்து நம்ம ஸ்லைட்ஸ் உருவாக்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கட்டுரைய பத்தின விவாதத்தையோ, இல்ல மற்ற விஷயங்களையோ மற்ற தோழர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம வந்து அத ஆடியோவா ஓவர் வியூ பண்ணி எடுத்துட்டு, இப்போ ஒரு 15 பக்கம், 20 பக்கம் இருக்கிற ஒரு கன்டென்ட்ட வந்து ஒரு ஆடியோ ஓவர் வியூவா நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா, அத வந்து நம்ம தோழர்களுக்குள்ள ஈஸியா பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால அந்த விஷயங்கள பத்தி விவாதிக்கிறதுக்கோ, இல்ல அடுத்த கட்டமா எடுத்துட்டு போறதுக்கோ நமக்கு இன்னும் சிம்பிளா இருக்கும். இதுல நம்ம வந்து இப்ப இன்ஃபோகிராஃபிக் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால வந்து இதுவரைக்கும் நம்ம ஒரு பர்ட்டிகுலர் கட்டுரைகள இல்ல ஒரு ஈவெண்ட்ஸ ஒரு சீரிஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ வந்து நம்ம வந்து ஒரு இதில பதிவு பண்றோம் அப்படின்னா, அத வந்து நமக்கு ஒரு இன்ஃபோகிராஃபிக் இமேஜா வந்து நம்ம அத வந்து நம்ம ஜெனரேட் பண்ணி எடுக்க முடியும். அது மாதிரியான இன்ஃபோகிராஃபிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு ஒட்டுமொத்த கட்டுரையில நெறைய ஈவெண்ட்ஸ் அது இதுன்னு சேர்த்து எழுதியிருக்கிறோம்னா, அந்த கட்டுரையில இருக்கிற கன்டென்ட்ட வந்து நமக்கு படம் வழியா வந்து அத வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த இன்ஃபோகிராஃபிக் அப்படின்றது. இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நோட்புக் எல்எம்ல இருக்கு. ரொம்ப நான் இப்போ சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப குறிப்பா வந்து இந்த நோட்புக் எல்எம்ம வந்து மற்ற இடத்துல இருந்து டிஃபரெண்ட் பண்ணி காட்டுறது என்ன அப்படின்னா, மற்றது வந்து உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கிற டேட்டா, இல்ல அந்த ஏஐக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிற டேட்டா வச்சு அது பேசும். இல்ல இன்கேஸ் நம்ம அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் குடுத்தோம்னா, அந்த டாக்குமெண்ட்ட வச்சு நம்மகிட்ட பேசும். ஆனா இங்கே என்ன அப்படின்னா, நமக்கு சோர்சஸ் அப்படின்ற இடத்துல ஒரு 50 சோர்ஸ் வரைக்கும் கூட நம்மளால வந்து எளிமையா வந்து இதில ஆட் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம ஒரே நேரத்தில 50 புத்தகம் வரைக்கும் வச்சு நம்ம ஆய்வு பண்றோம். அதிலிருந்து டேட்டாலாம் எடுத்து நம்ம தேடணும். இல்ல நியூஸே வந்து நம்ம இப்ப தொகுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு கட்டுரை எழுதுறோம். அதுக்கு நெறைய நியூஸ்ல இருந்து நம்ம டேட்டா எடுத்து வைப்போம். அப்ப அந்த நியூஸ எல்லாத்தோட லிங்க்கையும் நம்ம இதில குடுத்துட்டோம் அப்படின்னா கூட, அந்த நியூஸ்ல இருந்து நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத நம்ம இங்க கீழ கேட்டோம் அப்படின்னா, இந்த சாட்ல கேட்டோம்னா, அது ஒண்ணொண்ணா நமக்கு குடுக்கும். அப்போ அந்த அத்தன நியூஸையும் நம்ம தேடி இது பண்ண தேவையில்ல. அப்போ அந்த மாரி நமக்கு ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறதுக்கு மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நெறைய இதுக்கு உதவும். நம்ம குடுக்குற சோர்ஸ வச்சு ப்ராசஸ் பண்றதுக்காக நம்ம நோட்புக் எல்எம் வந்து வர்றோம் அடிப்படையா. ஸோ இதுதான் நம்ம மற்ற விஷயங்கள்ல இருந்து ஏன் நோட்புக் எல்எம் வர்றோம் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு காரணம். இது இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம இது உள்ள இருக்கிற ஒரு ஒரு விஷயங்களா போக போக இன்னும் கொஞ்சம் வந்து புரிய ஆரம்பிச்சுரும். ஒண்ணொண்ணா வந்து எப்படி பண்றது அப்படின்றது இன்னும் எளிமையா புரிய ஆரம்பிச்சுரும். ஒண்ணொண்ணு நம்ம உதாரணத்தோடயே பார்த்துடலாம். கொஞ்சம் இது வீடியோ லென்த்தா போனாலும் பரவால்ல. தோழர்கள் எப்போ வந்து டைம் கிடைக்குதோ நீங்க பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க பார்த்துக்கலாம். அதனால ஏன்னா இது மிஸ் பண்ணிட வேணாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். சரி. இப்போ அ நோட்புக் எல்எம் வந்து இதில முக்கியமான விஷயம் இந்த சோர்ஸ் அப்படின்றது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம சோர்ஸ் என்ன குடுக்குறோமோ, அத வச்சு தான் நம்ம இங்க ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்றது. அதனால ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம என்ன சோர்ஸ் குடுக்குறோம் அப்படின்றதுல நம்ம ரொம்ப 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 அவேரா இருக்கணும். இதில சோர்ஸ் குடுக்குறதுக்கு 2 மெயின் கேட்டகரி இருக்கு. ஒண்ணு ஆன்லைன்ல நம்மளே சோர்ஸ தேடுறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அ இன்க்ளூட் சோர்ஸஸ், நியூஸ் சோர்சஸ் ரிலேட்டட் டு விமென் சேஃப்டி இன் ஃபார் தி பாஸ்ட் 4 இயர்ஸ் இப்படி நான் குடுக்குறேன் அப்படின்னா, இது என்ன பண்ணும்னா, இதுவே வந்து ஆன்லைன்ல சோர்சஸ் தேடும். இது சம்மந்தமான கட்டுரைகள் எங்கெங்க வந்திருக்குது, அ இப்போ வீடியோ ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாரியா இது வந்து மொத்தமா லிங்க் அது எல்லாமே தேடி எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வந்து அந்த சோர்சஸ் எல்லாமே இதுவே வந்து நமக்கு காட்டும். இந்த இருக்கு. இப்போ நம்ம வந்து இதில வியூ சோர்ஸ் குடுத்து இதில ஒரு ஒரு சோர்ஸா நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சோர்ஸ் ஓகேவா? இந்த சோர்ஸ் ஓகேவா? அப்படின்னு சொல்லி. நமக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னா, இங்க இம்போர்ட் அப்படின்னு சொல்லி பட்டன் கிளிக். இது கிளிக் பண்ணோம்னா, அது எடுத்து வச்சிருந்த எல்லா சோர்ஸும் இந்த இடத்துல வந்து இம்போர்ட் ஆயிடும்.
இப்போ இருக்கிற இந்த சோர்ஸ்லேருந்து நம்ம என்னனாலும் இங்கே கேள்வி கேட்டுக்கலாம், இல்லை இந்த சோர்ஸ்லேருந்து நம்ம இன்னுமேல் வந்து மேலே மேலே நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஆனால் இது இது வந்து ஒரு வழி. இன்னொரு வழி வந்து இங்கே ஆட் சோர்ஸ் அப்படின்றத கொடுத்து நம்மளே மேனுவலாக சோர்ஸஸை ஆட் பண்ணுறது. இப்போ இதில் நான் எது சஜஸ்ட் பண்ணுவேன்னா, மோஸ்ட்லி வந்து நம்மளே சோர்ஸஸ் ஆட் பண்ணுறது தான் பெட்டர். இப்போ ஒரு பர்டிகுலர் நியூஸ் சம்மந்தமான, இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு கோரான நம்ம ஆர்டிக்கல் எழுதுகிறோம், இல்லை தேடுறோம், இல்லை ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா அது கோரான ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த அந்த விஷயத்தை சுற்றி தான் நம்ம இருக்கிற நியூஸ் லிங்க்கு மற்ற ஆர்டிக்கல் லிங்க்லாம் நம்ம தேடுவோம். அப்படி தேடும்போது நம்ம அந்த தேடுறதுக்கு ஜெமினியோ இல்லாட்டினா நம்ம கூகுளோ எதுனாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம பயன்படுத்தி தேடி அந்த சோர்ஸை பார்த்து, அந்த சோர்ஸ் நமக்கு வந்து வேலிடாக தோணுது, நமக்கு இதிலேருந்து எடுக்கணும்னு தோணுதுன்னா மட்டும் அந்த சோர்ஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா இது வெறுமனே ஃப்ளட்டடாக வந்து விழுந்துடும். இப்போ வெள்ளம் மொத்தமாக கொட்டி வச்ச மாதிரி வந்து இங்கே வந்து வந்து விழுமே தவிர, இது நம்ம இன்டென்டடாக என்ன வேணும் அப்படின்றதுல, ஏன்னா நமக்கு எப்போவுமே நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன கொடுக்க போகிறோன்றதுல நமக்கு ரொம்ப தெளிவு இருக்கணும். அப்போ அப்படி இருக்க போகும்போது நம்ம என்ன சோர்ஸை வச்சு இங்கே ப்ராசஸ் பண்ண போகிறோன்றதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும். அந்த இடத்துல இருந்து பார்க்க போகும்போது நமக்கு வந்து இப்போ இந்த விஷயம், இந்த மாதிரி சோர்ஸ் எடுக்கிறத விட நம்மளே சோர்ஸை ஆட் பண்ணுறது தான் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு அதிகபட்ச பயனையும் கொடுக்கும். இதில் நம்ம சோர்ஸஸ் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஒன்று நம்ம ஃபைலாக அப்லோட் பண்ணலாம். நம்மக்கிட்ட வந்து பிடிஎஃப் ஃபைலோ, இல்லை இமேஜ் ஃபைலோ, இல்லை வேர்ட் ஃபைலோ, இல்லைன்னா உங்ககிட்ட இருக்குது MP3 ஃபைல், வேவ் ஃபார்மேட்டில் இருக்க ஆடியோ ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஆடியோ ஃபைல்ஸாக இருக்கலாம், இல்லை வீடியோ ஃபைல்ஸாக இருக்கலாம், இல்லை யூடியூப் லிங்காக இருக்கலாம், இல்லை வெப்சைட் லிங்க் இருக்கலாம், இல்லை இணைய இதழ் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ இணைய இதழில் நம்ம ஒரு கட்டுரை பார்க்குறோன்னா அந்த கட்டுரையோட லிங்க் அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சோர்ஸஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ இதை எடுத்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, என்ன இதில் இந்த D:, ஓப்பன் பண்ணுறேன், புக்ஸு, ஸோ ஆர்டிக்கிள், இதில் மார்க்சியமும் திருத்தல்வாதமும் அப்படின்னு புக் இருக்குது. இப்போ நான் இந்த மார்க்சியமும் திருத்தல்வாதமும் புத்தகத்தை எடுத்து நான் பேச போகிறேன், நான் அதிலிருந்து நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த புத்தகத்தை நம்ம செலக்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சோர்ஸஸ் வந்து நம்ம எந்த சோர்ஸை நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ண போகிறோமோ, இல்லை எந்த சோர்ஸஸை எடுத்து நம்ம இங்கே பேச போகிறோமோ அந்த பர்டிகுலர் சோர்ஸ் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கா அப்படின்றது நம்ம உறுதியாக இருக்கணும். இப்போ இந்த நாளை வச்சு நான் வந்து தேட போகிறேன் அப்படின்னா இந்த நாள் மட்டும் எனக்கு இங்கே செலக்ட் ஆகிருக்கணும். இந்த நாளை மட்டும் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நாள்லேருந்து நான் இங்கே கேள்வி கேட்டேன் அப்படின்னா கரெக்டாக இந்த நாள்லேருந்து மட்டும் எனக்கு பதில் வரும். அப்போது நமக்கு இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மார்க்சியம் திருத்தல்வாதம்ன்றது மட்டும் நான் பண்ணுறேன்னா டைரெக்டாக இதை மட்டும் நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டு இங்கே இந்த மார்க்சியம் திருத்தல்வாதத்துலேருந்து நான் இங்கே என்ன கேள்வி கேட்டாலும் இது வந்து சொல்லும். இப்போது எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ இந்த மார்க்சியம் திருத்தல்வாதமும் PDF வந்து இதை பார்த்துட்டு அதுக்கு நமக்கு வந்து பதில் கொடுக்கும். ஸோ இது நம்ம கேட்ட கேள்விக்கு இது பதில் சொல்லிடுச்சு. த ஆத்தர் ஆஃப் த சோர்ஸஸ் V.E. லெனின் அப்படின்னு சொல்லி. இப்போது இதுவே நமக்கு சஜஷனும் கொடுக்கும், திருத்தல்வாதம் என்றால் என்ன, இந்த மாதிரி இந்த கேள்வியெல்லாம் கூட நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த புத்தகத்தில் இருந்து இப்போ அவர் வேறு ஏதாவது நமக்கு டேட்டா தேவைப்படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது திருத்தல்வாதம்னா என்னன்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் அப்படின்னா according to the source அக்கார்டிங் டு த சோர்ஸ் வாட்டர் விஷன் இஸ் மிஷன். இது தமிழ்லையுமே கேட்கலாம். தமிழ் இங்கே டைப்ரைட்டிங்கில் சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால நான் வந்து இங்கிலீஷில் கேட்டிருக்கேன். இப்போது நம்ம கேட்டதுக்கு அப்புறமா இந்த சோர்ஸ் உள்ளே வந்து இது போய் தேடிட்டு இந்த சோர்ஸ் உள்ளே இருந்து நமக்கான பதிலை வந்து எடுத்து கொடுக்கும். இது மட்டும் இல்லை, இப்போது நான் கேட்டதெல்லாம் வந்து ஓரளவுக்கு காமனான கேள்விகள். இது தாண்டி இது உள்ளே இருக்கிற வருஷம் சம்மந்தப்பட்டது, இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட் சொல்லி இந்த ஈவெண்ட்டை பற்றி இதில் என்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே கூட நம்ம கேட்கலாம்.
இப்போ நான் வந்து கேள்வி வந்து இங்கிலீஷில் கேட்டதுனால எனக்கு இது அப்படியே இங்கிலீஷில் கொடுக்குது. இதே இது நான் வந்து கேள்வி வந்து தமிழில் கேட்டிருந்தோம் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து தமிழில் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கேள்வி எடுத்துக்கலாம். பெர்ன்ஸ்டைனோட கருத்துக்கள் பற்றி லெனின் வந்து இந்த பர்டிகுலர் இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சோன்னா, இப்போ நம்மளோட கேள்வி வந்து இதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம கேட்கும்போது கரெக்டாக இந்த இந்த சோர்ஸில் இருந்து நமக்கான டேட்டா வந்து இது எடுத்து கொடுக்கும். இப்போது இந்த சோர்ஸுன்னு நம்ம சொல்லும்போது இது ஒரு ஒரு ஃபைலாக இருக்குது. இதே நேரம் இப்போ லெனினோட கலெக்டிவ் ஒர்க்ஸ் ஒரு 4, 5 ஒர்க்கு வந்து இருக்குது, 4, 5 கட்டுரைகள் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து இங்கே வைக்கிறோம் அப்படின்னா எல்லா சோர்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்துலேயும் தேடி எனக்கு சொல்லு. நமக்கு நார்மலாக தோணும். இப்போ நம்ம ஒரு விஷயம் தேடுவோம். இது ஏதோ ஒரு இதில் ஃபைலில் பார்த்தேன், எந்த புத்தகத்தில் பார்த்தேன்னு தெரியல அப்படின்னு நமக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு எது எதெல்லாம் நமக்கு வந்து சந்தேகம் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே நம்ம இது உள்ள வந்து சோர்ஸாக கொடுத்துட்டு அந்த சோர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இதில் கேள்வி கேட்கலாம். அது அந்த சோர்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த பதில் வருதுல்ல, இப்போது இந்த பதில் வர்றதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஒவ்வொன்றுக்கும் வந்து இதில் லிங்க் வரும். இப்போ மார்க்சிய அடிப்படைகளை மறுத்தல் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு லைன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது எந்த இடத்துலேருந்து இந்த புத்தகத்தில் எந்த பகுதியிலேருந்து எடுத்து இந்த பதிலை சொல்கிறாங்க அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணோன்னா நேராக அந்த இடத்துக்கு போகுது. பெர்ன்ஸ்டைன் வாதம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு இந்த புத்தகத்தில் அதை எழுதியிருக்கிறார். இது வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அதில் ஒவ்வொரு பதிலுக்குமே வந்து அது அந்த லிங்க் கொடுக்கும். அந்த கரெக்டாக நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்ம கொடுத்த சோர்ஸில் எந்த இடத்துல அது வருது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஏன்னா இது கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம எவிடன்ஸ் பேஸ்டாக நம்ம இப்போ ஒரு நியூஸஸ் எல்லாம் வச்சு அதுலேருந்து நம்ம ஒரு ஆர்டிக்கல் எடுத்து நம்ம சரி எழுதுகிறோம் அப்படின்னா, இல்லை நம்ம வந்து இப்போ ஒரு ஆய்வுக்கு நம்ம இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இது சொன்னதை மட்டுமே நம்ம டக்குன்னு நம்ப முடியாது இல்லை. நம்ம அந்த ஒரிஜினல் புக்லேயும் இதுதானா இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரியான நேரங்களில் இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம அந்த சோர்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். இன்கேஸ் இதில் ஏதாவது தப்பு வந்தால் கூட நம்ம அதன் மூலமாக நம்ம வந்து திருத்திக்கலாம். இது வந்து இப்போது இன்னொரு விஷயம் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இங்கே சோர்ஸஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்ல, இப்போது இதெல்லாம் வந்து பிடிஎஃப் நம்ம இதில் வந்து பிடிஎஃபாக ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த பிடிஎஃபோட ஒட்டுமொத்த பக்கங்களுமே வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த புத்தகம் எல்லாம் வந்து இப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இந்த புத்தகம் கம்ப்ளீட்டாகவே வந்து இதில் சோர்ஸாக ஆட் ஆகிடுச்சு. ஆனால் என்னென்னா இந்த சோர்ஸுக்கும் ஒரு லிமிட் இருக்கும். இப்போது இந்த சோர்ஸுக்கு இருக்கிற லிமிட்டை தாண்டி நம்ம ஒரு பெரிய புத்தகத்தை வந்து இதில் கொடுக்குறோம், நிறைய பக்கங்கள் இருக்கிற ஒரு புத்தகத்தை இதில் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இது வந்து உள்ளே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லாது, அது எடுத்துக்கும். ஆனால் நம்ம உள்ளே போய் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது வந்து எல்லா பக்கங்களையும் எடுத்திருக்காது, கொஞ்சம் பக்கத்தை தான் எடுத்திருக்கும். நம்ம இப்போ அதுக்கு உதாரணமாக ஏதாச்சும் ஒன்று நம்ம அப்லோட், ஏன்னா நம்ம சோர்ஸ் கொடுக்கும்போது நம்ம நினச்சிட்டே இருப்போம், நான் இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா நான் நினச்சிட்டே இருப்பேன் நம்ம வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டோம், நம்ம வந்து இருக்கிற நம்ம வந்து நிறையா வந்து அதான் ஃபுல் புக்கையும் நம்ம கொடுத்துட்டோமே, இது உள்ளதான் எல்லாமே இருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஆனால் அது அப்படியே இருக்காது. நம்ம கொடுத்தது எல்லாமேலாம் அது உள்ளே வந்திருக்காது. அந்த மாதிரி சிக்கல் இருக்கும். இப்போது டாஸ் கேபிட்டல் வால்யூம் 1 கொடுத்து பார்க்கலாம். ஏதாவது கொஞ்சம் லென்த்தான இது இருந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம அதை பார்க்கும்போதே தெரியும், இல்லை அது வந்து கம்ப்ளீட்டாக இல்லை இது அப்படின்னு சொல்லி. ஒரு சில நேரம் ஃபைல் வந்து இது எடுத்துக்கல அப்படின்னு சொல்லுதுன்னா அந்த ஃபைலில் சம்திங் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம அந்த நேரம் வந்து வேறு ஒரு ஃபைல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல இது வந்து அப்லோட் ஆகலை, வேறு ஒரு ஃபைல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம், இந்த புத்தகம் எடுத்துருக்கேன். இது உள்ள ஏற்கனவே இருக்கிற வேறு ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதாக இருக்குது, எங்கள் குடும்பம், அரசு, தனிச்சொத்து அப்படின்னு இருக்குல்ல, இதில் ஏற்கனவே வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அங்கேருந்து இது எனக்கு காட்டுது. இப்போது இது நீங்கள் சோர்ஸ் உள்ளே போயிட்டு இப்போ கீழே வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா
இது கடைசி பேஜ் வரைக்கும் போகலை. இது 152 203வது பேஜ் வரைக்கும் தான் இது வந்திருக்கு. நமக்கு இங்கே சோர்ஸில் பார்க்க போகும்போது நமக்கு இங்கே தெரியுது இல்லையா? அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ 203 பேஜுக்கு மேலே இது இருக்குது, பிடிஎஃப் இருக்குது, ஆனால் இதில் வரல. இப்போ என்னென்னா, நம்ம ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சி நம்ம இங்கே கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் இது பதில் சொல்கிறதோ இல்லை நமக்கு எடுத்து கொடுக்குறதோ வெறுமனே இந்த 203 பக்கத்துக்குள்ளே இருந்து தான் பண்ணுவோம் அது. அதனால இதை ஒரு தடவை பார்த்துட்டு, இப்போ இன்கேஸ் இது ஃபுல்லாக இல்லைன்றதுக்காக தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அது வந்து முதல்ல 100லேருந்து 135 பேஜ் வரைக்கும் ஒரு ஃபைலாக பிரித்து எடுத்துகிட்டு அந்த ஃபைலை தனியாகவும், அதுக்கு அடுத்து இருக்கிற ஃபைலை நம்ம தனியாகவும் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம தனித்தனி ஃபைல்களாக நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ஃபைலுக்கு ஒரு லிமிட் இருக்கும், ஒரு சின்ன லிமிட்டேஷன் இருக்கும். அதனால் அது அது ஃபுல் நம்ம ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது. அது ஃபுல் சோர்ஸ் வந்திருக்குதான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போது நம்ம கேள்வி கேட்டோம், இங்கேருந்து நமக்கு பதில் வருது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ நமக்கு நம்ம இங்கே கேள்வி கேட்டு இங்கே வர்ற பதில் அப்படின்றது நமக்கு வந்து இந்த சேட் இருக்குல்ல, இந்த சேட்டை நம்மளால் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அது இதில் புதுசாக சேர்த்துருக்குறேங்க. நான் அது என்னென்னு காட்டுறேன். ஓகே. இதில் ஏற்கனவே நான் அதை கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபோனில் பார்த்தாலும் இருக்கும், நீங்கள் இதில் பார்த்தாலும், லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணாலும், இங்கே சேட் பண்ணுறோம்ல, அந்த சேட் பண்ணுறதுக்கு மேலே கான்ஃபிகர் நோட்புக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த கான்ஃபிகர் நோட்புக்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இங்கே டிஃபைன் யுவர் கான்வர்சேஷன் கோல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னென்னா, நமக்கு இந்த நோட்புக், இந்த எல்எம்மோட இந்த சேட் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் சேட்டில் நோட்புக் இல்லம் நம்மக்கிட்ட என்னவா உரையாடணும் அப்படின்றது. இப்போது நம்ம வந்து உதாரணத்துக்கு நீ வந்து எனக்கு நியூஸ் எடுத்து கொடுக்குற செய்திகள் எல்லாம் எடுத்து எனக்கு கொடுக்குற ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி நீ என்கிட்ட இரு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த ரோல் அது எடுத்துக்கும். நம்ம நார்மலாக இந்த ரோல் அசைன் பண்ணாமலும் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் நம்மளோட என்ன நோக்கத்துக்காக இதை யூஸ் பண்ணுறோமோ அந்த நோக்கத்துக்கு அதை டியூன் பண்ணி வைக்கலாம். இப்போது இதுக்கிட்ட நம்ம வந்து ஒரு மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, நீ வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, நீ வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, நீ வந்து இந்த ஐடியாலஜி, கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி நீ ஃபாலோ பண்ணுற, மக்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் பேசக்கூடிய ஒரு ஆள் நீ அப்படின்னு சொல்லி நம்ம இதை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுக்கப்புறமா நம்மக்கிட்ட பேசுகிறது எல்லாமே அப்படி தான் பேசும். இப்போ நம்ம கொடுக்குற சோர்ஸஸ்லேருந்து நம்மக்கிட்ட பேச போகும்போதோ நம்மக்கிட்ட வந்து அந்த டோனில் நம்ம என்ன ரோல் அசைன் பண்ணியிருக்கிறோமோ அந்த டோனில் இருந்து தான் நம்மக்கிட்ட பேசும். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், அது இவங்க கொண்டு வந்திருக்கிற ஆப்ஷனில். இப்போ அந்த ஆப்ஷனில் நான் இப்போது இது எதுக்கு இங்கே ஒரு கொடுத்துருக்குறேன், இந்த என்ன கொடுத்துருக்குறேன்னு நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நான் கொடுத்துருக்கிறது. நீ ஒரு அனுபவம் வாய்ந்த மூத்த தோழர், சீனியர் காம்ரேட், உனக்கு 40 ஆண்டு கால களப்பணி அனுபவமும் மார்க்சிய லெனிய தத்துவத்தில் ஆழமான புலமையும் உண்டு. இப்போ உன்னோட பொறுப்பு என்ன? மென்டாராக இரு. லெனினின் எழுத்துக்களை படிக்கும் ஒரு இளம் தோழருக்கு நீ வழிகாட்டியாக இருக்க வேண்டும். வெறும் தகவல்களை மட்டும் கொட்டாமல் அந்த தகவல்கள் இன்றைய காலத்திற்கு எப்படி பொருந்துகின்றன என்பதை சொல்ல வேண்டும். அப்புறம் பாடம் நடத்தும்போது இது பாடம் நடத்துறது எப்படி நடத்தணும் அப்படின்றதும், அதை வந்து அதோட நடை எப்படி இருக்கணும், உன் மொழி எளிமையாகவும் வீரமாகவும் அதே சமயம் தோழமை உணர்வுடனும் இருக்க வேண்டும். மிக கடினமான மார்க்சிய சொற்களை பயன்படுத்தினால் அதை தமிழிலேயே எளிமையான உதாரணங்களோடு விளக்கு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து இதுக்கான ப்ராம்ப்ட் இங்கிலீஷ்லேயும் கொடுக்கலாம், தமிழ்லையும் கொடுக்கலாம். அது நம்ம விஷ் தான். இப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இதை நம்ம இங்கிலீஷ்லேயே கொடுத்துக்கலாம். இந்த டிஃபால்ட் லேர்னிங் கைடு கஸ்டம் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து கஸ்டம் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது என்ன ரோல் நம்ம இதுக்கு அசைன் பண்ணுறோமோ அந்த ரோலில் இருந்து நம்மக்கிட்ட வந்து இது ஆக்ட் ஆகும். இதுலேயே நான் கொடுத்துருக்குறேன், இலக்குன்னு சொல்லி கொடுத்து என்னுடைய ஐயங்களை தீர்த்து என்னை சிறந்த மார்க்சியராக களப்பணியாக உருவாக்குவதே நோக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்குறேன். இப்படி கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் அது எப்படி ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்களேன். ஏன்னா இது வந்து நம்ம கொடுத்துருக்குற ஒரு ரோலு. இப்போ இந்த ரோலை இதுக்கு நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் சேட்டுக்கு முன்னாடி தான் நான் வந்து அந்த ரோல் அதுக்கு கொடுக்குறேன். இப்போ அந்த ரோல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுக்கிட்ட இருந்த நான் பேசுனது ஒரு பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட்டு கேட்குறேன். இப்போ நீதி கட்சியை பற்றி சொல்லுன்னு கேட்குறேன். அந்த நீதி கட்சியை பற்றி இருக்கிறது இங்கே ஈரோட்டு பாதை சரியா இந்த புத்தகத்தில் இருக்குது.
ஆனால் நான் அந்நேரம் செலக்ட் பண்ணியிருந்த இது என்ன சோர்ஸ் என்ன அப்படின்னா அரசும் புரட்சியும் இந்த புத்தகம் மட்டும். அதனால என்னன்னா நீங்கள் கொடுத்த புக்கில் வந்து இதுக்கான எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுது. ஆனால் சொல்கிறது வந்து நீ ரொம்ப ஃப்ளாட்டாக நீங்கள் அளித்த ஆதாரங்களில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுது. இது ஜென்ரலாக இருந்தது. இதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா அங்கே கான்ஃபிகரில் போயிட்டு எனக்கு நான் கொடுத்துருந்த அந்த இன்புட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து கொடுக்குற இந்த மாதிரி நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே சொல்லியிருக்கிற வழிகாட்டுதலின்படி இந்த புத்தகத்தை எனக்கு படிக்கணும்னு சொன்ன உடனே இது ஆரம்பிக்குது. செவ்வணக்கம் இளம் தோழரே, மார்க்சியத்தை வெறுமனே ஏட்டளவில் படிக்காமல் அதனை அன்றாட களப்பணியோடு இணைத்து பார்க்க வேண்டும்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த புத்தகத்தில் இருக்கிற கொஞ்சம் அடிப்படையான விஷயங்களை சொல்லுது. அரசு என்பது நடுநிலையானது அல்ல, அதில் இருக்க தனி வகை படைகள், அரசு எந்திரத்தை உடைத்தெறிதல், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லுது. இது சொல்லிட்டு இது ஏன்னா நான் லேர்னிங்காகன்னு கேட்டிருந்தேன். ஏன்னா இதில் சொல்ல போகும்போதுமே வந்து எனக்கு கற்றுக்கொடுன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒரு களப்பணியாளரின் பார்வையில் விளக்குங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். மேலே சொன்ன வழிகாட்டுதலின்படி இதை தொடங்குவோம். முதலில் இந்த நூலின் மைய கருத்தை எனக்கு களப்பணியாரின் பார்வையில் விளக்குங்கள் அப்படின்னு. நான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு இருக்கு. அப்போது படிக்க விரும்புகிறேன்னு சொன்னதுனால இதை ஃபுல்லாக சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குது பாருங்கள். இப்போது நீயே சிந்தித்து எனக்கு பதில் சொல். உன் பகுதியில் நடக்கும் தூய்மை பணியாளர் போராட்டமாகவோ அல்லது சாதாரண தொழிற்சங்கம் போராட்டமும் இருக்கட்டும், அங்கே வரும் அரசும் அதன் காவல்துறையும் யாருடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக நிற்கின்றன? அப்போது இது எல்லாமே இதை அரசு ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தை சுரண்டுவதற்கான கருவி என்று லெனின் சொல்வதை நீ எப்படி புரிந்து கொள்கிறாய்ன்றது கேள்வி நமக்கு. அப்போ இப்படி வர்ற கேள்விக்கு நம்ம இதுக்கு அடுத்து நம்ம பதில் சொல்ல இது படிக்கிறதுக்குன்னு சொன்னதுனால நமக்கு முடியும் போது அது அப்படியே ஒரு கேள்வியோட அது இன்ட்ராக்ஷன் பண்ணுது. இந்த கேள்வியை போடுது. இந்த கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்கிறோம். இப்போ நம்ம பதில் சொல்லும்போது நான் கேள்வியும் கேட்கலாம். நான் சொல்லி கேட்குறேன் இந்த மாதிரி வந்து ஆனால் தற்போதைய சமூக சீர்திருத்தவாதிகள், அறம் போதிப்பவர்கள் போலீஸ் உங்கள் நண்பன் என்றும் சமூக அமைதியை நிலைநாட்ட வேண்டியதுதான் காவல்துறையின் கடமை என்றும் அதற்காகவே அந்த துறை என்றும் பேசுகிறார்களே, இடதுசாரிகள்னு சொல்லிட்டு கூட இப்படியெல்லாம் எழுதுறாங்களே, அப்படி அதில் அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்து இது உடனே சொல்லும் போதே செவ்வணக்கம் தோழரே, ஆழமான கேள்வியை கேட்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இத்தகைய தத்துவார்த்த முரண் வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க எந்த மாயையிலிருந்து இந்த பேச்சை பேசுகிறாங்க. இப்போ போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னும் இந்த அரசு வந்து சமூக அமைதியை நிலைநாட்டுது அப்படின்னு சொல்லி இவங்க இந்த மாதிரியான டோனில் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல இடதுசாரிகள்ன்ற பேரில். ஸோ அவங்க பேசுகிறது எந்த அடிப்படையிலேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி இந்த லெனின் புத்தகத்தை மையமாக வச்சு இது பேசுது. அரசும் புரட்சியும் புத்தகத்தை மையமாக வச்சு நம்மக்கிட்ட பேசுது. அவங்க இது வந்து இணக்கம் காணும் மாயை இதை தான் வந்து லெனின் சொல்கிறாரு. வர்க்க பகுமையில் இணக்கம் காண முடியாது, இவங்க இந்த மாயையிலேருந்து பேசுகிறாங்க. வேலியே பயிரை மேயலாமான்னு கேட்குறதெல்லாம் வந்து தடம் மாறிய இடதுசாரிகளின் அறியாமை அப்படின்னு சொல்லுது. சந்தர்ப்பவாதிகளின் துரோகம், லெனின் எந்த காலத்துலையும் இப்படி சொல்லலை, இந்த மாதிரி வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம ஒரு விஷயத்த இதுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகும்போது நமக்கு இது ஒரு விஷயத்தை தேடி தரணும்னு நம்ம முடிவு பண்ணும்போது இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேலையை வந்து இன்னும் நம்ம எஃபிஷியன்ட், நம்ம என்ன ரோல் வந்து கரெக்டாக அசைன் பண்ணுறோமோ அந்த ரோல் படி வந்து இந்த வேலையை வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நமக்கு நடக்கும். அதுலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அதிக பயன் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ உங்களுக்கு தோழர்களுக்கு இப்போ எப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ தேவைப்படுதோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் இன்னும் ஒன்று மட்டும் பண்ணலாம். இப்போ லெனினோட அரசும் புரட்சியும் கொடுத்துருக்குறோம். information major historical event which Lenin mentioned. இந்த புத்தகத்தில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு வந்து சொல்லு, அதே மாதிரி அதில் அவர் என்ன கமெண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சும்மா ஒரு கேள்வி எடுத்துக்காட்டுக்காக கேட்டிருக்கிறேன். நம்ம எந்த கேள்வினாலும் பொதுவாக நம்ம என்ன தேடுறோமோ அதை நம்ம அதுக்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கலாம். இதில் ஏதாச்சும் வந்து இதில் வந்து என்னென்ன இது இருக்குது, காலங்கள் வந்து என்னென்ன டைம் பீரியட் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ அடுத்த கேள்வி கூட நம்ம கேட்கலாம், என்ன ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் என்னென்ன ஈவெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதோட இயர் ப்ளஸ் அந்த ஈவெண்ட்டு ப்ளஸ் அவர் என்ன கமெண்ட் அதில் கொடுத்துருக்காருன்னு கேட்டேன். ஏன்னா நம்ம புக்கில் மெயினாக தேடுறது அது தானே தேடுவோம். ஏதாவது குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தேடுவோம், இல்லை இந்த இதில் வந்து என்னென்ன வருடங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தேடுவோம். ஸோ அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா
நம்ம இதில் டேரெக்டாக அப்படியே அதே கேட்டுக்கலாம். இந்த புத்தகத்தில் வந்து வரலாற்று நிகழ்வுகள் வந்து எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதோட இயர் ப்ளஸ் அதோட அதில் வந்து இந்த ஆத்தர் சொல்லியிருக்கிற கமெண்ட்டோட எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த லிஸ்ட்டும் வந்து இது எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம முக்கியமான இது நிகழ்ச்சின்னு கேட்டதுனால இது பாரிஸ் கம்யூனை எடுத்து சொல்லிட்டு, பாரிஸ் கம்யூன் பற்றி லெனின் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதோட இது எடுத்து சொல்லுது. நம்ம இது வந்து கல்விக்காக படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்ததுனால, கடைசி இது எப்போ முடிக்கும் போதுமே ஒரு கேள்வியோட முடிக்குது. இது நம்ம அப்படி சொல்லலை, இது நார்மலாக வந்து இதை கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கேள்வி வராது. இதை படிக்கிறதுக்கு கைடடாக வந்து இதை நம்ம கைடு மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருந்ததுனால இப்போ நமக்கு இந்த கேள்வியோடையே முடிக்குது எப்பயுமே. ஓகே, இதுதான் வந்து இந்த சேட். எனக்கு தெரிஞ்சு இந்த சேட் வந்து நம்ம ஓரளவுக்கு இப்போது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை எப்படி பயன்படுத்தலாம், இந்த சோர்சஸ்லேருந்து எப்படி விஷயங்களை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. இப்போது நம்ம இதிலேருந்து அடுத்த கட்டங்களுக்கு கூட நம்ம மூவ் ஆகலாம். இப்போது இந்த இடத்துல இருக்குல்ல, இதெல்லாம் தான் இதில் இருக்கிற முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி. இதில் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்டூடியோஸ்குள்ளே இருக்கிறது ஒன்று ஆடியோ ஓவர்வியூ. ஆடியோ ஓவர்வியூ அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கிற சோர்ஸை வச்சு அதிலிருந்து ஒரு ஆடியோ ஓவர்வியூ அதை பற்றி ஒரு ஆடியோ ஓவர்வியூ ஜென்ரேட் பண்ணுறது. இல்லாட்டினா அதை அடிப்படையாக வச்சு ஒரு ஆடியோ ஓவர்வியூ ஜென்ரேட் பண்ணுறது. வீடியோ ஓவர்வியூன்றது அதே தான். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ ஓவர்வியூ வந்து நமக்கு ஜென்ரேட் அதை வந்து நமக்கு விளக்குறதுக்காக வீடியோ வடிவத்தில் அதை ஜென்ரேட் பண்ணுறது. இப்போது மைண்ட் மேப் அப்படின்றது நமக்கு தெரியும். ரொம்ப இந்த படிக்கும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட கேள்வியை படிக்கணும்னா அதுலேருந்து என்னென்ன கிளை விஷயங்கள்லாம் போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு இங்கே மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரிப்போர்ட் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கிற சோர்ஸை, ஒரு சோர்ஸில் மல்டிபிள் சோர்ஸஸ் இருக்கலாம். இப்போது நமக்கு மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து இந்த மாதிரி ஆரம்பித்து இந்தந்த விஷயங்களெல்லாம் அந்த இதிலேருந்து எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட், ஒரு கம்ப்ளீட்டான ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணணும். இப்போ ஒரு 10 லிங்க் இருக்குது. அந்த 10 லிங்க்லேருந்து எனக்கு வந்து ஒரு ஆன் த ஹோலாக ஒரு ரிப்போர்ட் நமக்கு ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ரிப்போர்ட் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். இந்த ஃப்ளாஷ் கார்டு அப்படின்றது நமக்கு பெரும்பாலும் நம்ம இயக்க வேலைகளுக்கு பயன்படுத்துறது. இது வந்து படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு பயன்படும். இது இந்த படிக்கும்போது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பாடத்தில் என்னென்ன வந்து விளக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுமோ அந்த விளக்கங்களை வச்சு இதில் வந்து முன்னாடி அந்த பேர் இருக்கும், பின்னாடி வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ பசங்க வந்து அதை சின்ன சின்ன கார்டில் வந்து அவங்க எழுதி வைப்பாங்க. படிக்கும்போது வந்து அதை அப்படியே திரும்பி அவங்க ஈஸியாக வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. குவிஸ்ஸை அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம கொடுத்துருக்கிற சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து குவிஸ்ஸு கேள்வி கேட்கும். இது நமக்கு இது மாணவர்களுக்கு இது பெரும்பாலும் பயன்படும். நமக்கு எந்த மாதிரியான நேரங்களில் பயன்படும் அப்படின்னா, இப்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு உரையாடியோ இல்லை நம்ம திரும்ப வந்து எடுத்து பெரும்பாலும் அரசியல் பொருளாதார விஷயங்கள் வந்து நமக்கு கேள்விகள் திரும்ப நம்மக்கிட்டே கேட்டு நமக்கு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ கூலி விலை லாபம் மாதிரியான புத்தகங்கள்லாம் நம்ம படிக்க போகும்போது நமக்கு இயல்பாகவே தோணும், இது நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டு நம்ம அதை இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு தோணும். அதுக்கெல்லாம் வந்து இந்த குவிஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இன்ஃபோகிராஃபிக் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஸ்லைட் டெக்கும் நம்ம சொன்னது தான், ஸ்லைடு ரெடி பண்ணுறதுக்காக. டேட்டா டேபிள் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கிற சோர்ஸில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து நம்ம எப்படி டேபிளாக டெபிக் பண்ண நினைக்கிறோம். இது உள்ளேருந்து எனக்கு இருக்கிற கண்டென்ட்டை இந்த மாதிரி ஒரு டேபிளாக கொடு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு அதை வந்து டேபிளாக கொடுக்கறதுக்காக. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் வந்து நம்ம சரி இந்த டேட்டா டேபிள்லேருந்தே கூட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நமக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் மட்டும் கூட நம்ம பார்த்துட்டு போவோம். இப்போ இந்த டேட்டா டேபிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த ஈரோட்டு பாதை சரியா புத்தகத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நிறைய வரலாற்று நிகழ்வுகள் வந்து குறிப்பிட்டிருப்பார். அப்போது இதில் ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வையும் அந்த வருஷத்தோடு குறிப்பிட்டு அந்த வரலாற்று நிகழ்வை வந்து ஜீவா வந்து அவருடைய பார்வையிலேருந்து அதில் கேள்வி கேட்டு அதில் ஒரு கமெண்ட் வந்து அதுக்கு மேலே வச்சுருப்பார். நிறைய அடுக்கிக்கிட்டே போயிருப்பார். இப்போ நம்ம இதை வந்து இந்த புத்தகத்தை ஒரு தடவை படிச்சிருவோம். படிச்சுட்டு ஆனால் டக்குன்னு நமக்கு அதை ரீகால் பண்ணணும். இதில் இருக்கிற என்னென்ன ஈவெண்ட்லாம் இவர் சொல்லியிருக்காருன்றது எனக்கு அந்த டேட் வைஸாக எனக்கு நோட் பண்ணி வைக்கணும்னு நமக்கு தோணுது அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் புக்கு ஃபுல்லாக புரட்டி எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து நான் இது கொடுத்துருக்கிற ப்ராம்ப்ட் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ கிரியேட் அ டேபிள் வித் கீ டேட்டா டேட்ஸ் அண்ட் டைம் பீரியட் அண்ட் த ஈவெண்ட்ஸ் மென்ஷன்ட் இன் த சோர்ஸ். அப்போ இதுதான் சோர்ஸு. நான் கொடுத்துருக்கிற ஈரோட்டு பாதை சரியான்ற சோர்ஸில்
என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத அந்த டேட் ஆர் டைம் பீரியட் என்ன காலகட்டம் மென்ஷன் பண்ணியிருக்கோ அந்த காலகட்டத்தோட எனக்கு வந்து வேணும். ஆல்சோ ஐ ஹேட் அ காலம் டு மென்ஷன் வாட் த கமெண்ட் த ஆத்தர் மேட் ஆன் த ஈவெண்ட் டு. ஸோ அந்த வரலாற்று சம்பவங்களில் இந்த ஆத்தர் வந்து இந்த சோர்ஸோட ஆத்தர் வந்து என்ன கமெண்ட் வந்து அவரோட கருத்தாக என்ன பதிவு பண்ணியிருக்காருன்றதையும் சேர்த்து சொல்லுன்னு சொல்லி, டோன்ட் மிஸ் எனி ஈவெண்ட்ஸ் மென்ஷன் and its historical mention them in a logical or time based order whichever shoots அப்படின்னு சொல்லி. இப்போ இது நம்ம தமிழ்லையுமே கொடுக்கலாம். நான் அப்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் இங்கிலீஷில் கொடுத்துட்டேன். இனிமேல் இதுவுமே இந்த ப்ராம்ப்ட்டு நம்ம முழுக்கவே வந்து தமிழில் கொடுக்க முடியும் நம்மளால். இதில் நான் என்ன கேட்டிருக்கிறேன்னா, இந்த புத்தகத்தில் மென்ஷன் ஆகிருக்கிற வரலாற்று நிகழ்வுகள் எல்லாத்தையும் எனக்கு லாஜிக்கல் ஆர்டர்லையோ இல்லை ஹிஸ்டாரிக்கல் டைம் பீரியட் ஆர்டர்லையோ அலைன் பண்ணி அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் என்ன கமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்றதையும் சேர்த்து கொடுக்க சொல்லியிருக்கேன். இதுதான் நமக்கு வந்த டேபிள், நமக்கு பதில் வந்த டேபிள். இந்த டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா 1925 வரிசையாக வருது. 25, 26, 28, 29. அப்போ 25 காஞ்சிபுரம் மாகாண மாநாட்டில் ஈவேரா காங்கிரஸில் இருந்து விலகினார். இப்படி இந்த நிகழ்வு நடந்தது. அப்போ இந்த நிகழ்வுக்கு இவர் என்ன கமெண்ட் பண்ணுறாரு? ஈவேரா வகுப்புவாத சகதியை அள்ளி வீசிவிட்டு தேசிய ஸ்தாபனத்தை துறந்தார். ஜாதி ஆணவத்தை உடைப்பதற்கு பதிலாக காங்கிரஸையே அழிப்பேன் என்ற தேச முடிவில் தள்ளப்பட்டார். ஸோ இப்போ இந்த மாதிரி சைமன் வருகை மற்றும் ஈவேரா அதை வரவேற்றது. அது 1928. நாடு முழுவதும் சைமன் கமிஷனை புறக்கணித்த போது ஈவேரா மட்டும் பிடிவாதமாக வரவேற்றார். இது ஏகாதிபத்தியத்திற்கு சேவை செய்யும் போக்காகும். இப்போ இது மாதிரி அவர் என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அதுக்கு இந்த பக்கம் வந்து அதில் அதை வந்து இவர் என்னென்ன கமெண்ட் எல்லாம் வந்து அதிலிருந்து பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் இதில் நமக்கு லிஸ்ட் ஆகி வரும். இது மாதிரி இப்போது ஒரு கார்ல் மார்க்ஸோட லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்குன்னா இதில் என்னென்ன ஈவெண்ட்லாம் இல்லை ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்லாம் மென்ஷன் ஆகிருக்குது, என்னென்ன டேட்டில் என்னென்ன டைம் பீரியடில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நமக்கு இதே மாதிரி அந்த டேட் வந்துடும். அந்த ஒவ்வொரு இயர்லேயும் நடந்த விஷயங்களும் நமக்கு அப்படியே அந்த டைம்லைனே கிடச்சிரும். அப்போது இதே இப்போ நம்ம லெனினோட புத்தகம் ஏதாவது ஒன்று ரெஃபர் பண்ணுறோம், இல்லை மற்றவங்களோட புத்தகங்கள் ஏதாவது ரெஃபர் பண்ணுறோம், இல்லை ஆர்டிகிள்ஸ் ரெஃபர் பண்ணுறோம், அதில் இருக்கிற டேட்டாலாம் இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுது. அப்படிங்கப்போ நம்ம அதை எல்லாத்தையும் இதே மாதிரி வரிசையாக நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி டேபிளாகவே நம்ம எடுத்துக்க முடியும். உதாரணமாக நம்ம இப்போது இந்த இது எடுக்கிறேனே, இந்த இதை எடுத்தோம்னா இதில் நிறைய நியூஸ் லிங்க் இருக்குது. இந்த நிறைய நியூஸ் லிங்க்கில் வந்து இது மெயினாக வந்து ஸ்கூல் சேஃப்டி ரிலேட்டடாக ரீசெண்டாக நடந்த தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் தான் வந்து இதில் ஃபுல்லாக வந்து லிஸ்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ நம்ம இதிலேருந்து நம்ம வந்து ஒரு டேட்டா டேபிள் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரீசெண்டாக வந்து இதில் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் டேட் வைஸாக என்ன ஈவெண்ட் நடந்ததுன்றதோட எனக்கு லிஸ்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இத்தனை சோர்ஸில் இருந்தும் எடுத்து நமக்கு லிஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதை போய் கூட ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம். List of the events mentioned in the news sources along with the date of the event. ஓகே, ஸோ இப்படி வந்து கொடுத்துருக்கோம். ஜென்ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இங்கே டேட்டா டேபிள் வந்து ஜென்ரேட் ஆகும். இது ஜென்ரேட் ஆனோடனே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போது டேட்டா டேபிள் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த கேப்பில் வந்து இந்த ரிப்போர்ட்னா என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ ரிப்போர்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து இங்கே நிறைய சோர்ஸஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சோர்ஸ் இருந்தாலும் சரி, அதை கம்பைன் பண்ணியோ இல்லை அதை ஸ்ப்ளிட் பண்ணியோ நம்ம அதில் இருந்து நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை வந்து இந்த விஷயங்களெல்லாம் உள்ளே வச்ச மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டான ஹோல் ரிப்போர்ட் வந்து எனக்கு வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம இங்கே ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கணுன்றதையும் நம்ம ஃபுல்லாகவே டிஃபைன் பண்ணலாம். எனக்கான ரிப்போர்ட் எப்படி வேணும்னு நம்ம மைண்டில் இருக்கோ அதை அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அத்தனை சோர்ஸில் இருந்தும் சேர்ந்து நமக்கான ரிப்போர்ட்டை ஒரு கம்ப்ளீட்டான ரிப்போர்ட்டையே வந்து அது நமக்கு சப்மிட் பண்ணும். இப்போ நமக்கு இந்த இது வந்துருச்சு, டேபிள் வந்துருச்சு. இந்த டேபிளை பார்க்கலாம். இந்த டேபிளில் இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா நிகழ்வு மத்திய அரசு மூலம் தூய்மை பாரதம் தூய்மை வித்யாலயா முழக்கம் முன்மொழிவு. இது எந்த தேதியில் நடந்தது, அப்போது பள்ளி அல்லது இடம் இந்தியா முழுவதும் உள்ள பள்ளிகள் அந்த மாதிரியானது.
தமிழகத்தில் கல்வி ரீதியாக பின்தங்கிய 44 வட்டாரங்கள் அறிவிப்பு. அது எப்போ அறிவிச்சாங்க? இப்போ நிகழ்வின் நோக்கம் என்ன? இல்ல அதோட முடிவு அல்லது விளைவு என்ன? அப்படின்னு சொல்லி, இந்த நம்ம குடுத்திருந்த எல்லா சோர்ஸ்ல இருந்தும் எடுத்து நமக்கு குடுத்துருக்கு. அது அத்தனையோட அந்த சோர்ஸோட லிங்க்கும் வந்து சேர்த்து குடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து டேட்டா டேபிள் அப்படின்றது. இந்த டேட்டா டேபிள் நமக்கு நிறைய இடங்கள்ல பயன்படுறதா இருக்கும். ஸோ இது ஒரு தடவை பார்த்துக்குங்க. இப்போ இந்த ரிப்போர்ட் நான் சொன்னேன் இல்லையா? இதே இந்த சேஃப்டி ரிப்போர்ட்டே வைப்போமே. இந்த சேஃப்டி ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதை நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீ வந்து ஒரு ஆக்டிவிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இங்கே சொசைட்டியில் நடக்கிற இந்த இஷ்யூஸ் எல்லாமே நீ வந்து நம்ம இதில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குன்றத லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த இது ஏன் நடக்குதுன்ற கொஸ்டினை எழுப்பி இதோட தீவிரத்தை மென்ஷன் பண்ணி இதை சரி பண்ணுறதுக்கான என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றதோட சேர்த்து வந்து எனக்கு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரிப்போர்ட் வேணும்னு கேட்டிருக்கோம். த டாக்குமெண்ட் ஷுட் பி ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒன் இன்க்ளூடிங் defining a professional standard for schools or community synergy aiming to improve student enrollment and learning outcomes. ஸோ இது மாதிரி டீட்டெயில்டாக வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம். இப்போது இன்கேஸ் இப்போ நமக்கு வந்து டீட்டெயில்டாக ப்ராம்ப்ட் கொடுக்கறது நமக்கு கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி இருக்குது. இப்போ நம்ம இதில் எல்லாத்துலேயுமே ப்ராம்ப்ட் கொடுத்து தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. அப்படி இருக்க போகும்போது இப்போ நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சிம்பிளான வழி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு இவ்வளோ லென்த்தான ப்ராம்ப்ட் டீட்டெயில்டாக நமக்கு கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட ஜெமினி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் ஜெமினியோ இல்லை வந்து சாட்ஜிபிடியோ நம்ம வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சொல்கிறேன். சம் நியூஸ் சோர்சஸ் which are having school safety related issues and then aiming to the total planning generate one source. Give me the prompt that I can use in Notebook LM to generate the report. The point of view of the social activist அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எனக்கு வேணும். இது உள்ள நம்ம இன்னுமே கொடுத்து நீங்கள் என்னென்னலாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு அந்த ரிப்போர்ட் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம பிட்ஸ் அண்ட் பீசஸாக எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் நமக்கு தோன்றது எல்லாத்தையும் நம்ம இதில் கொடுத்துட்டு இதுக்கு வந்து எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதுக்கான ப்ராம்ப்டையும் கொடுத்துரும். இந்த இருக்குது, இதுதான் இது கொடுக்குற ப்ராம்ப்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட்டை ஒரு தடவை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி படித்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம இந்த ப்ராம்ப்டை மொத்தமாக செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துடலாம். இந்த ரெண்டையும் எடுத்து விட்டுடலாம். இந்த இருக்கு. இப்போ ரிப்போர்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி கிரியேட் யுவர் ஓன். இந்த இடத்துல ப்ராம்ப்டில் இதை ஃபுல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு ஜென்ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது ஏற்கனவே வந்து ஜென்ரேட் ஆகிருந்த ரிப்போர்ட்டு. இந்த அரசு பள்ளிகளின் மறுசீரமைப்பு மற்றும் மாணவர் பாதுகாப்பு ஒரு செயல்பாட்டு கொள்கை வரைவு அப்படின்னு சொல்லி போட்டு அதோட முன்னுரையில் ஆரம்பித்து தற்போதைய பிரச்சனைகளின் பகுப்பாய்வு,
அப்புறம் பாதுகாப்பு மற்றும் சுகாதார சீர்கேடுகள். அப்புறம் என்னென்ன சுகாதார சீர்கேடுகள் நடந்தது? அதோட சமூக தாக்கமும் விளைவும் என்னவா இருக்கு? அப்புறம் முக்கிய சமூக விளைவுகள் என்ன? அரசாங்கத்திற்கான கோரிக்கைகள் மற்றும் செயல் திட்டங்கள் என்னென்ன நம்ம முன்வைக்கிறோம்? அப்படின்றதோட சேர்த்து இப்போ கோரிக்கைகள், எதிர்பார்க்கப்படும் பலன்கள் டேபிள் ஃபார்மேட்லேயும் போட்டு பள்ளி சமூக ஒருங்கிணைப்புக்கான தொழில்முறை தரம் அப்படின்னு சொல்லி இது ஒரு சில விஷயங்களை முன்மொழிஞ்சு அதோட முடிவுரை எழுதி முடிக்குது. ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிப்போர்ட் மாதிரி நமக்கு ஒரு ஃபீலாக கொடுக்குதில்ல. ஸோ இது என்னென்னா இந்த ரிப்போர்ட் இந்த சோர்ஸில் எதெல்லாம் எடுக்கணும், அதை எப்படியா வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கணும். இந்த நோட்புக் நம்ம பொறுத்த வரைக்குமே இந்த ஸ்டூடியோஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. என்ன சோர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அந்த சோர்ஸில் இருந்து நமக்கு என்ன மாதிரியான அவுட்புட் வேணும் அப்படின்றதும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 விஷயமும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளால் சரியான ரொம்பவே பவர்ஃபுல்லான அவுட்புட்டை இதிலேருந்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் ரிப்போர்ட் அப்படின்றது. ஓகே, சரி. இப்போது நம்ம இதில் இந்த ஆடியோ ஓவர்வியூ அப்படின்னு இருக்குல்ல, இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆடியோ ஓவர்வியூ அப்படின்னா என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இங்கே சோர்ஸஸ் கொடுத்துருக்கோம். இந்த சோர்ஸஸில் இருந்து நம்ம ஒரு ஆடியோ அவுட்புட் வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த சோர்ஸஸை விளக்கி சொல்கிற மாதிரியோ, இல்லை இந்த சோர்ஸஸில் இருக்கிற ஒரு பகுதியை வந்து நமக்கு விளக்குற மாதிரியோ, இல்லை இந்த சோர்ஸஸில் இருந்து ஒரு நேரேட்டிவை வந்து சொல்கிற மாதிரியோ நம்ம வந்து அந்த ஆடியோ வந்து நம்ம அவுட்புட் எடுக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஆடியோ ஓவர்வியூ அப்படின்றது. இந்த ஆடியோ ஓவர்வியூக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஒன்றுமே வந்து அதுக்குன்னு தனியான பயன் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் அது வந்து அதிக பயனோடு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இதில் டீப் டைவ் அப்படின்னு. இப்போ டீப் டைவ் அப்படின்றது என்னென்னா, அதில் நமக்கு என்ன சோர்ஸ் கொடுத்துருக்குறோமோ அந்த சோர்ஸில் நம்ம எதை எப்படி விளக்க சொல்கிறோமோ அது மாதிரி அது உள்ள ரொம்ப டீப் டைவான ஒரு பாட்காஸ்ட் கான்வர்சேஷன் மாதிரி. இப்போது நமக்கு நிறைய யூடியூப் சேனல்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை எடுத்துகிட்டு ஒரு 2 பேர் வந்து மெதுவாக ஆரம்பித்து ரொம்ப டெப்த்தாக வந்து ஒரு கான்செப்டை பற்றி கான்வர்சேஷன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது மாதிரியான கான்வர்சேஷன் டைப்பான ஒரு டீப் டைவ் பாட்காஸ்ட் தான் வந்து இது ஜென்ரேட் பண்ணும். இப்போது உதாரணமாக நம்ம இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஸ்கூல் சேஃப்டி ரிலேட்டடான இந்த விஷயங்கள் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாட்காஸ்ட்டாக கேட்குறோம் அப்படின்னா நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம இதை பாட்காஸ்ட்டாக கேட்குறோமோ, ஸோ அந்த ப்ராம்ப்டில் இருந்து ஒரு பாட்காஸ்ட் ஜென்ரேட் ஆகும். அது வந்து இந்த இஷ்யூஸை வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து பேசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆடியோ அவுட்புட் வேணும் அப்படின்னா நம்ம டீப் டைவ் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த மார்க்சியமும் திருத்தல்வாதமும் அந்த மாதிரியான புத்தகங்கள் இருக்குது. இப்போ அந்த புத்தகங்களில் இருக்கிற கான்செப்டை, அந்த கருத்தை இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி, இல்லை இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி டெப்த்தாக வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சேர்த்து நீ சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா இந்த டீப் டைவ் மூலமாக அது வந்து ஜென்ரேட் ஆகும். அதே நேரத்தில் ப்ரீஃப் அப்படின்னு இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற சோர்ஸை ஷார்ட்டாக வந்து ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் கொடுக்குற மாதிரி, இல்லை ஹை லெவலாக அது என்னன்னு நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி ப்ரீஃபாக கொடுக்குறது தான் வந்து ப்ரீஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதோட மினி வெர்ஷன் மாதிரி நம்ம கொடுக்குறது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சினாப்சிஸ் கொடுப்போம்ல, அது மாதிரின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போது இதில் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒன்று இருக்குது. இந்த கிரிட்டிக் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு சோர்ஸ் கொடுத்துருக்குறோம் இல்லையா, அந்த சோர்ஸை என்ன பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கிரிட்டிக் பண்ண சொல்கிறோமோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அது கிரிட்டிக் பண்ணும். அந்த சோர்ஸு சரியாக தப்பான்னு சொல்லும். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறோம் அப்படின்னா அந்த கட்டுரையை வந்து இதுக்கு நம்ம லிங்காக கொடுத்துட்டு அந்த கட்டுரையில் லிங்காவோ இல்லை அந்த கட்டுரையோட கண்டென்ட்டையோ நம்ம இதில் சோர்ஸாக கொடுத்துட்டு அந்த கட்டுரையை வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கிரிட்டிக் பண்ணு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கிரிட்டிக் பண்ணும். இது பொதுவாக வந்து நம்ம எழுதின விஷயங்களை நம்மளே கிரிட்டிக் பண்ணிக்கிறதுக்கோ, இல்லை ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை மீதான நம்மளோட கிரிட்டிக்கை சொல்கிறதுக்கோ இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம், இந்த கிரிட்டிக் அப்படின்ற ஆப்ஷனை. டிபேட் அப்படின்ற ஆப்ஷன். இந்த டிபேட் அப்படின்ற ஆப்ஷன் என்னென்னா, ஒரு
ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். அந்த கான்செப்ட்ட வந்து 2 தரப்பு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த தரப்பு ஒண்ணு, இந்த தரப்பு ஒண்ணு. இவங்க 2 பேரும் வந்து இந்த இந்த தரப்பு ஸ்டாண்ட எடுத்துட்டு, இந்த ஒரு குறிப்பிட்ட டாபிக்க வந்து விவாதிக்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நமக்கு இது ஒண்ணொண்ணுக்குமே நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் சொல்றேன். இதில டிபேட் அப்படின்றது ஒரு இப்ப தேர்தல் நிதின்னு ஒரு விஷயம் இப்போ வந்தது இல்லையா நியூஸ்ல. இப்ப இந்த தேர்தல் நிதி, இல்ல தேர்தல் அறக்கட்டளைகள்ன்ற விஷயம் வந்து சரி அப்படின்னு ஒருத்தர் பேசுற மாதிரியும், இது தப்புன்னு ஒருத்தர் பேசுற மாதிரியும் எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த தேர்தல் நிதிய பத்தின சோர்ஸ்ல இருக்குல்ல, இந்த சோர்ஸ் உள்ள இருந்து எடுக்கிற டீட்டெயில் வச்சு 2 கோணங்கள்ல வந்து இந்த டிபேட் வந்து போகும். அப்போ நமக்கு 2 பக்கம் இருக்கிற பாயிண்ட்டுமே வந்து நமக்கு தெரியிற மாதிரி இருக்கும் இருக்கும். அதுதான் இந்த டிபேட் அப்படின்றது. இதில எத செலக்ட் பண்ணாலும், அந்த கான்வர்சேஷனோ, இல்ல இந்த ப்ரீஃபோ, இல்ல அந்த கிரிட்டிக்கோ எந்த ஆங்கிள்ல இருந்து அது வந்து எப்படி டீட்டெயில்டா எங்க தொடங்கி, எந்த மாதிரியா போயி அது முடியணும் அப்படின்றத நம்ம ஃபுல்லாவே வந்து அதுக்கு ப்ராம்ப்ட்டா நம்ம குடுக்கலாம். இந்த ப்ராம்ப்ட்டும் டைரக்ட்டா நம்ம இங்க குடுக்கலாம். இல்ல அப்படின்னா, இங்க ஜெமினில போயிட்டு நம்ம அந்த ப்ராம்ப்ட்ட வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, எனக்கு இப்படி இந்த ஒரு விஷயத்துல இதுக்காக எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் தேவைன்னு சொல்லி நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, அது ப்ராம்ப்ட் குடுக்கும். அந்த ப்ராம்ப்ட்ட நம்ம இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா கூட, நமக்கு ஒரு நல்ல அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த 4ம். இப்ப இந்த 4க்கும் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் லைட்டா பார்த்துடலாம். இப்போ இதில் ப்ரீஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஓகே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை வச்சு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இதில் டீப் டைவ் அப்படின்றதுக்கு எங்கிட்ட இருக்கும், நான் பார்க்குறேன். ஸோ இந்த இருக்குது. இது இந்த ஸ்கூல் சேஃப்டி ரிலேட்டடான இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையும் வச்சு அதை வந்து டீப் டைவாக கேட்டிருந்தேன் ஒரு பாட்காஸ்ட். இதோட ப்ராம்ப்ட் என்னன்னா, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் regarding infrastructure maintenance with the grassroots of all the problems. With respect to the politics and improvement, motto of the government should be always to ensure good, healthy and safety environment to students. ஸோ இது நான் சும்மா ஒரு டெமோக்காக நான் கொடுத்தேன். இது மாதிரி இந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதை வந்து இந்த ஒரு அடிப்படையில் இருந்து இந்த அத்தனை நியூஸையும் வந்து நீ வந்து டீப் டைவ் பண்ணி விளக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட விஷயம் இந்த இருக்கு. Okay, so picture this. You have a worker standing in a Tamil Nadu school hallway, and they're holding up a phone using a mobile app to upload AI-verified photos of a perfectly clean toilet. Right, it sounds super modern. It does. But literally in the next room, you've got students looking up at the ceiling because they are genuinely worried the roof plaster is going to fall on their heads. Yeah, I mean, it sounds like an exaggeration, but looking at the stack of reports we're diving into today, that is the literal reality on the ground. We are pulling from the Arthashastra Indian Journal of Economics and Research, the New Indian Express, and some really gritty court pleas out of Madurai. So welcome to the deep dive. Today we are unpacking this wild contradiction. You've got this official government motto about providing a safe, healthy environment for kids. Which is a great motto on paper. Right. But then you see these... ஸோ இப்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது இது வந்து இந்த ப்ராப்ளமை பற்றி இப்போ பேச ஆரம்பிக்குது. இப்போ 2 பேர் பேசுகிற மாதிரியான ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஜென்ரேட் ஆச்சு இல்லையா? இது நம்ம வந்து எந்த லாங்குவேஜ்னாலும் பண்ணலாம். நம்ம இங்கிலீஷ்லேயும் பண்ணலாம், இல்லை தமிழ்லேயும் பண்ணலாம். நம்ம இப்படி நீங்கள் ஆடியோ ஓவர்வியூ அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது இங்கே லாங்குவேஜ் கேட்குது இல்லையா? இதில் நம்ம இங்கிலீஷ்னு கொடுத்தோம்னா இங்கிலீஷ் வரும், தமிழ்னு கொடுத்தோம் அப்படின்னா தமிழ் வரும். இது வந்து ஒரு இங்கிலீஷில் ஜென்ரேட் ஆன ஒரு ஆடியோ ஓவர்வியூ. இதில் வேறு ஒரு சில ஆடியோ ஓவர்வியூவும் இருக்குது. நான் அது காட்டுறேன். இந்த இருக்குது தேர்தல் அறக்கட்டளைகள். ஸோ இது வந்து ஒரு பக்கம் வந்து ஒருத்தர் சரி அப்படின்னும், இன்னொருத்தர் வந்து தப்பு அப்படின்னும் பேசுகிற அந்த டிபேட் ஃபார்மெட் இது. தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவோட அரசியல் நிதி அமைப்பு உண்மையிலேயே வெளிப்படையானதா மாறிடுச்சா, இல்ல பெருநிறுவனங்களோட செல்வாக்கு வேறொரு புது வழியில நம்ம ஜனநாயகத்தை அச்சுறுத்துதா? இதுதான் இன்னைக்கு நாம விவாதிக்க போற ஒரு முக்கியமான விஷயம்.
தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யப்பட்ட சமீபத்திய தரவுகளை வச்சு தான் இந்த உரையாடலை நம்ம நடத்த போறோம். என் கருத்து என்னன்னா, தேர்தல் பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்திருக்கிற இந்த தேர்தல் அறக்கட்டளை முறை வந்துட்டு வெளிப்படைத்தன்மைக்கு ஒரு முக்கியமான படி. ஆனா நான் இதை கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கறேன். தேர்தல் பத்திரங்கள் ஒழிஞ்சாலும் பெருநிறுவனங்களோட பணம் அரசியலை விட்டு போகவே இல்லை. அது தேர்தல் அறக்கட்டளைகள் மூலமா குறிப்பா ஆளுங்கட்சிக்கு சாதகமா பாய்ந்து கைமாறு உறவுகளை இன்னும் பலப்படுத்துதுன்னு நான் சொல்ல வரேன். முதல்ல என் நிலப்பாட்டை நான் தெளிவா சொல்லிடுறேன். பாருங்க, இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு. இது இன்னும் டீட்டெயில்டாக வந்து நம்ம அந்த கொடுத்த சோர்ஸ், இதோட சோர்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே தேர்தல் அறக்கட்டளைகள் அப்புறம் தேர்தல் நிதி சம்பந்தமாக வந்து ஏற்கனவே வெளியான ஒரு வீடியோ ஆர்டிக்கிள், பூஜா பிரசன்னா அவங்க பண்ண ஒரு வீடியோ ஆர்டிக்கிள் தான் இது. அந்த நியூஸ் சேனல்லேருந்து அந்த ஆர்டிக்கிள் அப்படியே எடுத்து இதை இன்புட்டாக கொடுத்துருக்குறேன். அந்த இன்புட்டில் இருந்து நம்ம ஜென்ரேட் பண்ண டிபேட் தான் இது. ஸோ ஒரு கேரக்டர் வந்து இது சரின்னும், இன்னொரு கேரக்டர் வந்து இது உள்ளே இருக்கிற விஷயங்களை வச்சே இதை மறுக்கிறதாகவும் பேசும். ஸோ அதுதான் அந்த டிபேட் அப்படின்ற ஃபார்மெட்டு. இப்போது இன்னொரு ஃபார்மெட்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது இதில் எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த இருக்குது, இந்த பர்டிகுலர் சோர்ஸ் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா ஒரு வீடியோ. இந்த வீடியோ என்ன மாதிரியான வீடியோ அப்படின்னா, இவர் மு வீரபாண்டியன் இருக்கார்ல, சிபிஐயோட ஸ்டேட் செக்ரட்டரி மு வீரபாண்டியன் அவர் வந்து ரங்கராஜ் பாண்டேக்கு கொடுத்த இன்டர்வியூ இது. இந்த இன்டர்வியூவை வந்து நான் வந்து கிரிட்டிக் பண்ண சொல்லி கேட்குறேன். அதாவது ஒரு கோர் மார்க்சிஸ்ட் வியூவில் இருந்து இந்த இன்டர்வியூவை வந்து கிரிட்டிக் பண்ணு. அப்போ இதில் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் தப்பாக இருக்குது, இது எப்படி வந்து இதை மாற்றலாம் அப்படின்றதோட சேர்த்து வந்து இதோட கிரிட்டிக் வந்து கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை கொடுத்துட்டு நான் இங்கே கேட்குறேன். இப்போ இது வந்து இது கொஞ்சம் முக்கியமான விஷயன்றதுனால, இந்த கிரிட்டிக் அப்படின்ற ஆப்ஷனோ இந்த ஆடியோ ஓவர்வியூ கொஞ்சம் முக்கியமான விஷயன்றதுனால இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துங்க. As a veteran Marxist-Leninist cadre and as a senior party theorist with deep experience in ground-level struggle, your task is to perform a rigorous dialectical critique on the provided interview of the Communist Party of Tamil Nadu Secretary அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுவும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது ஜெமினியில் கொடுத்துட்டு ஜெமினியிலேருந்து வாங்கினது தான். ஸோ இது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து விமர்சிக்கணும் அப்படின்னு போட்டிருக்குன்னா, ஒரு கோர் மார்க்சிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இதை விமர்சிக்கணும். So your tone should be that of a senior experienced comrade. உங்கள் டோன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுலேருந்து, do not simply summarize, challenge the ideas presented in the interview and explain how they stand or fall against the scientific principles of Marxism. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க எந்த கருத்தில் எப்படியா வந்து இந்த விஷயத்துலேருந்து விலகி போகிறாங்க அப்படின்றதோட சேர்த்து நீ சொல்லுன்றது தான் இது டீட்டெயில்டாக நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த டீட்டெயில்டு ப்ராம்ப்ட் வச்சு இங்கே வந்து இந்த இன்டர்வியூவை பற்றின கிரிட்டிக் இப்போ இங்கே வந்திருக்கு. அதுவே தலைப்பு வந்து போடுது. இந்த இடத்துல ஒரு மூத்த கம்யூனிஸ்டோட வேலை என்னவா இருக்கணும்னா, இந்த அரசோட வர்க்கத்தன்மையை அம்பலப்படுத்துறதா இருக்கணும். ஆனா நேர்காணல்ல பல இடங்கள்ல அரசு ஒரு வர்க்க சார்பற்ற பொது அமைப்பு மாதிரி சித்தரிச்சு பேசுறது ஒரு தத்துவார்த்த பலவீனமா வெளிப்படுது. உண்மைதான். இந்த பலவீனம் எப்படி வெளிப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நெறியாளர் கேரளாவுல நடக்கிற அதானி துறைமுக திட்டம் பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க அதானியை எதிர்க்கிறீங்க, ஆனா உங்க கேரள கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அவங்களுக்கு துறைமுகம் கட்டி கொடுக்குதேன்னு கேக்குறப்போ அதுக்கு தோழர் அது திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தவறுன்னு ரொம்ப சாதாரணமா பதில் சொல்றாரு. இது ரொம்ப பலவீனமான ஒரு தற்காப்பு வாதம். இதை எப்படி நம்ம மேம்படுத்தலான்னு பார்த்தா, இந்த மாதிரி இடங்கள்ல தற்காப்பு வாதங்களை முழுமையா கைவிட்டுட்டு ஒரு மார்க்சியவாதியா சமூகத்தோட முரண்பாடுகளை மூடி மறைக்காம தோலுரிச்சு காட்டணும். அதாவது ஒரு முதலாளித்துவ கட்டமைப்புக்குள்ள அரச நடத்துறதுல இருக்கிற முரண்பாடுகளை விளக்குறதுக்கான ஒரு வாய்ப்பா இதை மாத்தணும். சரியா சொன்னீங்க. இதுக்கு சில உறுதியான உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். நெறியாளர் அந்த கேள்வியை கேட்கும்போது அது ஒரு சின்ன தவறுன்னு மழுப்புவதற்கு பதிலா அந்த பதில ஒரு ஆழமான தத்துவார்த்த வகுப்பா மாத்திருக்கலாம்.
எப்படின்னா ஒரு முதலாளித்துவ அரசியல் அமைப்புக்குள்ள முதலாளித்துவ சட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு மாநில அரசாங்கத்தை நடத்துறதுல கட்டமைப்பு ரீதியான மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லணும். நாங்க ஆளும் கட்சியா இருந்தாலும் ஒட்டுமொத்த முதலாளித்துவ அமைப்போட அழுத்தங்களுக்குள்ள தான் செயல்பட வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி அமைப்புக்குள்ள ஆங்காங்கே நடக்கிற சீர்திருத்தங்களை விட சுரண்டலை முற்றிலுமாக ஒழிக்க ஒரு முழுமையான புரட்சி தேவைன்னு மார்க்சியம் வலியுறுத்துதுன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்கலாம். நாங்க அரசாங்கத்தை நடத்துறதே இந்த அமைப்போட போதாமைகளை மக்களுக்கு உணர்த்தத்தான்னு சொல்லியிருந்தா அது பார்வையாளர்களுக்கு கம்யூனிசத்தோட உண்மையான நோக்கத்தை எடுத்துரைப்பதா அமைஞ்சிருக்கும். இப்போ இதே மாதிரி தான் இந்த கிரிட்டிக் சொல்லும்போது இந்த பர்டிகுலர் இன்டர்வியூவோட ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து இந்த இடத்துல இதை எப்படி சொல்லியிருக்கிறாங்க, இதை என்னவா சொல்லியிருக்கணும் அப்படின்றதோட சேர்த்து வந்து நமக்கு அந்த கிரிட்டிக் இருக்கும். ஸோ அகைன் நான் சொல்கிறது, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோன்றதுலையும் நம்ம இங்கே என்ன ப்ராம்ப்டில் என்னவா வந்து எனக்கு நீ இந்த கிரிட்டிக்கை கொடுக்கணும்னு நம்ம அதுக்கு கொடுக்குறோம்ல, இந்த இதுவுமே ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நமக்கு இந்த அவுட்புட் வரும். இந்த அவுட்புட்மே நமக்கு இது கம்ப்ளீட்டாக வந்து இதோட விமர்சனம் இருக்கும். நிறைய இடங்களில் எதை வந்து நம்ம எப்படி சொல்லியிருக்கணும், இப்படி சொன்னதில் என்ன பிரச்சனை இருக்குது, அதோட தத்துவார்த்த பேஸ் என்ன, அதுலேருந்து நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் அதை ப்ளே பண்ணேன். இதே மாதிரி தான் இந்த ஆடியோ ஃபுல்லாகவே இருக்கும். இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நம்ம அடுத்ததுக்குள்ளே போயிடலாம். இது வந்து இப்போ நம்ம இந்த ஸ்கூல் இஷ்யூ வந்து நம்ம பார்த்தோம்ல, இப்போ இந்த ஸ்கூல் இஷ்யூ வச்சு நம்ம எடுக்க போகும்போதுமே இதில் வந்து இந்த கட்டுரைகள்லாம் இருக்குது. அப்போது இந்த கட்டுரைகள் எல்லாத்தையும் இப்போ நான் எதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா, இன்கேஸ் நம்ம நாளைக்கு ஒரு கட்டுரை எழுதுகிறோம், அந்த கட்டுரையை வந்து இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீ வந்து கிரிட்டிக் பண்ணுன்னு நம்ம இதுக்கிட்ட கொடுத்தோம்னா அந்த கட்டுரையில் இருக்க பலவீனங்களை நம்ம வந்து அறிஞ்சிக்க முடியும். இப்போ உதாரணமாக நம்ம இதில் வந்து இருக்கிற இது எல்லாமே நியூஸில் வர கட்டுரைகள் தானே. இதை நான் கொடுத்துட்டு இந்த கட்டுரைகளை வந்து ஒரு களத்தில் இருக்கிற ஆக்டிவிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து விமர்சனம் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு பள்ளிகளோட உள் கொடுத்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அந்த டேட்டாக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை இது வலுவா தொடர்பு படுத்தல. குறிப்பா சொல்லணும்னா இப்போ அந்த 2021 அறிவிக்கப்பட்ட மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழுவை எடுத்துக்கலாம். அந்த SSCSC கமிட்டி 2026 கோர்ட்டு தலையிடுற வரைக்கும் முழுமையா செயல்படலைங்கிறத இந்த ஆவணம் சுட்டிக்காட்ட தவறிடுச்சு. சட்டம் இருக்கு, ஆனா அது பேப்பர்ல மட்டும்தான் இருக்குங்கிற கோவம் அந்த எழுத்துல மிஸ்ஸிங். அதனால இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான சஜஷன் என்னன்னா, அரசு கொள்கை எதிர்கலை யதார்த்தம் அப்படிங்கிற ஒப்பீட்டு முறையை பயன்படுத்தி ஆவணத்தை மறுகட்டமைப்பு செய்யணும். அதாவது பேப்பர்ல இருக்கிற சட்டங்கள் பிராக்டிக்கலா எப்படி தோல்வி அடையுதுன்னு வெளிச்சம் போட்டு காட்டணும். கண்டிப்பா. இதுக்கு சில கான்கிரீட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு பக்கம் 130 கோடி ரூபாயில AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி டாய்லெட் கிளீன் பண்ண போறதா அரசு பேசுது. ஆனா அதே நேரத்துல மதிய உணவு திட்டத்துல குழந்தைங்க ஒரே வாழியில கை கழுவுற முரண்பாட்டை ஆவணும் சுட்டி காட்டணும். அந்த ரெண்டு இதே தான் இது மாதிரி இப்போது இது வந்து இந்த கட்டுரைகள் எல்லாத்தையும் கொடுத்து கேட்குறோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு ஆர்டிக்கிளையோ இல்லை நம்ம எழுதுகிற ஒரு கட்டுரைகளையோ கூட நம்ம கொடுத்துட்டு அதை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை கிரிட்டிக்காக அணுகுன்னு சொல்லும்போது நமக்கு அதில் வந்து நிறையா இன்புட்டும் சஜஷனும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆடியோ ஓவர் வியூ அப்படின்றது. இதில் கொஞ்சம் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதற்கான தேவை இங்கே இதில் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது வீடியோ ஓவர் வியூ அப்படின்னு இருக்குது. இந்த வீடியோ ஓவர் வியூ எடுக்கும்போது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து இது ஒரு விஷயத்தை வச்சு எக்ஸ்பிளைனர் வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இது என்னென்னா அந்த வீடியோவில் நம்ம கொடுக்குற சோர்ஸில் இருக்கிற தகவல்கள் கிட்டத்தட்ட வந்து அந்த தகவல்கள் முழுமையாக இன்னொருத்தவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை இன்னும் கொஞ்சம் ஆனால் எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் நம்ம நினைக்க போகும்போது இந்த எக்ஸ்பிளைனர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ப்ரீஃப்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதை மொத்தம் சுருக்கத்தோட அதை ஒரு சுருக்கி ஒரு வடிவம் நம்ம பார்க்கணும், அதோட சுருக்கமான வடிவம் ஹை லெவலாக நம்ம பார்க்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம ப்ரீஃப் வந்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு கட்டுரையை வந்து நம்ம வந்து வெளியில் விளக்க நினைக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெனினோட ஒரு குறிப்பிட்ட கட்டுரை எடுத்துக்கலாம். அந்த கட்டுரையை வந்து இப்போ மார்க்சிமும் திருத்தல்வாதமும் கட்டுரை இல்லை ஒரு 5 பக்கம் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு கட்டுரை எடுத்துக்கலாம். அந்த கட்டுரையை நம்ம வந்து இப்போ வெளியில் தத்துவார்த்த ரீதியாக நம்ம வெளியில் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அதே நேரம் அது ரொம்ப வந்து எளிமையாக கடத்தப்படணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்பிளைனர் எடுத்துகிட்டு நம்ம கீழே வந்து இதை யாருக்காக கொடுக்குறோம், அது என்ன மாதிரி அதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், என்ன மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற இன்புட் எல்லாத்தையுமே நம்ம இதில் ப்ராம்ப்டில் கொடுத்துட்டு நம்ம லாங்குவேஜ் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜென்ரேட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து வீடியோவாக ஜென்ரேட் ஆகும். இப்போ இதில் என்னென்னா நம்ம இந்த வீடியோ வந்து
எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்கே துவங்கி எதில் வழியாக போயிட்டு எப்படி கம்ப்ளீட் ஆகணுன்ற வரைக்கும் கூட நம்ம கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இல்லை எனக்கு அப்படிலாம் தேவையில்ல, ஆனால் அது என்ன எப்படி இருக்கணும், யாருக்கான வீடியோ, அது என்ன மாதிரி அனிமேஷனில் இருக்கணும், இது எல்லாத்தையும் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு அங்கங்கே ஃபோட்டோஸ் தேவைப்படுது, இமேஜஸ் தேவைப்படுது, அது உள்ளே வந்து வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உள்ள ஃபோட்டோஸ் இமேஜஸ்லாம் உள்ளே ஆட் ஆகணும் அப்படின்னா இந்த கமெண்ட்லேயே வந்து நம்ம ப்ராம்ப்ட்லேயே வந்து தேவைப்படுற இடங்கள்ல நீ ஃபோட்டோஸ் சேர்த்துக்கோ, இல்லை ஃப்ளோ சார்ட் சேர்த்துக்க, இல்லை மேப் எல்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கோ தேவைப்படும் போது அப்படின்னு சொன்னோம்னா அது தேவைப்படுற இடங்கள்ல அது எல்லாத்தையுமே அது இன்க்ளூட் பண்ணும். அதே மாதிரி இது என்ன ஸ்டைலில் இருக்கணும், இதோட நோக்கம் என்ன, சிம்பிளாக இருக்கணுமா இல்லை டீட்டெயில்டாக இருக்கணுமா, இல்லை என்ன மாதிரியான ஸ்டைல் அனிமி ஸ்டைலில் இருக்கணுமா அப்படின்றது எல்லாத்தையுமே கூட நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். இந்த எக்ஸ்பிளைனரை பொறுத்த வரைக்கும் நான் அங்கேயும் சொல்கிறது, இந்த சோர்ஸுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கட்டுரையை நம்ம மாற்றுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 5 பக்க கட்டுரை இருக்குது, இதை நம்ம மாற்றுறோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப தெளிவாக கிடைக்கும். இல்லை ஒரு வீடியோ ஆர்டிக்கிள் இருக்குது, இங்கிலீஷ் நியூஸ் சேனல் எதுலேயோ வந்து ஒரு வீடியோ ஆர்டிக்கிள் இருக்குது, அதை நம்ம இங்கே மாற்றுறோம் அப்படின்னா அதுவும் தெளிவாக கிடைக்கும். ஆனால் இப்போ ஒரு 50 பக்கம் இல்லை ஒரு 60 பக்கம் வந்து ஒரு கட்டுரை இருக்குது, ஒரு புக்கு இருக்குது, இல்லை 100 பக்கத்துக்கு மேலே ஒரு புக் இருக்குது, இந்த புக்கை மொத்தமாக கொடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த புத்தகத்தோட கண்டென்ட்டை மொத்தமாக இது எடுத்து நம்ம கொடுத்தாலும் அதோட சுருக்கமான வடிவமாக தான் அந்த வீடியோ இருக்குமே தவிர, ஏன்னா 12 நிமிஷம் வீடியோவில் அதால் அதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. அதனால அது ஒரு சுருக்கமாக தான் இருக்குமே தவிர அது இன்டெப்த்தான அதோட நாலேஜை நமக்கு கொடுக்காது, அதை கடத்தாது. இல்லை இது என்கிட்ட வந்து ஒரு 250 பக்கம் ஒரு கண்டென்ட் இருக்குது, இந்த கண்டென்ட்லேருந்து 12 நிமிஷத்துக்கு உள்ளேயே கூட நான் கேட்குற மாதிரி எனக்கு வேணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம தெளிவான ப்ராம்ப்டை கொடுக்கும்போது, நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நமக்கு அந்த விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சோர்ஸில் வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ப்ளஸ் இந்த இந்த ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, நம்ம ஆட்டோ செலக்ட்னு கொடுத்துட்டோம்னா அதுவே இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் செலக்ட் பண்ணும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் இதில் ஏதாவது ஒரு ஸ்டைலில் வந்து வரும். நம்ம வீடியோ செலக்ட் பண்ணும்போது இதில் ஏதாச்சும் ஒரு வீடியோ இது ஸ்டைல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒயிட் போர்டு அப்படின்றது நார்மலாக இப்போ ஸ்கூல் லெசன்ஸ்லேருந்து இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நம்ம கேரக்டர்ஸ் வச்சு நம்ம போடுறோம்னா அனிமி ஸ்டைல் போடலாம். இப்போ ஒருத்தர் லைஃப் ஸ்டைலை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இல்லை ஒரு சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதுக்கான ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த அனிமி ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் சில்லாக இருக்கணும்னா வாட்டர் கலர் யூஸ் பண்ணலாம். இல்லை ஹெரிட்டேஜ் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் பஞ்சியாக தெரியும் அந்த விஷயங்களே. இப்போது ரொம்ப வைப்ரண்ட்டாக நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். ஒரு சில ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களை சொல்ல போகும்போது நம்ம ஹெரிட்டேஜ் யூஸ் பண்ணோன்னா அது இன்னுமே பவர்ஃபுல்லாக கன்வே ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேறு வீடியோ ஃபார்மேட் இருக்குது, இதுலையுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக கூட நம்ம வந்து இப்போது ஒன்று பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில்ல. இது பர்த் அண்ட் பேட்டில்ஸ் ஆஃப் இந்தியன் கம்யூனிசம் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கிளை மையப்படுத்தின ஒரு விஷயம் இது. நம்ம எல்லாருக்கும் இந்திய சுதந்திர போராட்டம்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? காந்தி, நேரு, அஹிம்சை, கரெக்டா? ஆனா அதே சுதந்திரத்துக்காக வேறொரு பாதையில வேறொரு கொடியோட போராடின இன்னொரு கூட்டம் இருந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஆலை தொழிலாளர்கள், விவசாயிகள், அப்புறம் ஒரு புது சித்தாந்தத்தை பத்தின ஒரு சொல்லப்படாத கதை. அப்போ நாம ஸ்கூல்ல படிச்ச சுதந்திர வரலாறு அது முழுமையானது இல்லையா? அதுக்குள்ள வேறொரு மறைக்கப்பட்ட பக்கம் இருக்குதா? வாங்க நாம சேர்ந்து அந்த பக்கத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள இன்னும் ஆழமா போவோம். பாருங்க, எந்த ஒரு இயக்கமும் சும்மா திடீர்னு உருவாகிடாது. அதுக்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் இருக்கணும். இங்க அந்த காரணம் என்ன தெரியுமா? பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்திய பொருளாதாரத்தையே தலைகீழா புரட்டி போட்டதுதான். அது எப்படி நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. வெறும் ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை, இந்த நிறைய வீடியோஸ் இது மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் அது ஆரம்பம் கொஞ்சம் விட்டேன். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நம்ம பார்க்க போகும்போது இதில் இந்த டைம்லைன் கிராஃப் வர்றதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இந்த டைம்லைன் கிராஃப் மாதிரி போடுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான பிக்சர்ஸை எடுத்துக்கிறதா, இந்த கான்ட்ராஸ்டான இந்த பிக்சர்ஸை எடுத்து அது காட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதுவே வந்து உள்ளே வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜஸாக வருது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன, அடுத்த ஸ்டேஜ் என்ன, அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்றதுக்கும் அதுக்கான பிக்சர்ஸை உள்ளே போடுறது அதெல்லாமே வந்து தெளிவாக பண்ணிக்கும்.
ஸோ இது வந்து நம்ம கொடுக்குற கண்டென்ட்டில் அதுக்கான விஷயங்கள் இருக்கும்போது அது அதுக்கேற்ற மாதிரி இது வந்து எடுத்து காட்டும். இப்போ இது எல்லாமே அந்த ஹெரிட்டேஜில் கொடுத்துருக்கிறதுனால நல்லா வைப்ரண்ட்டாக உங்களுக்கு தெரிகிறது பார்க்கலாம். ஏன்னா இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப பஞ்சியாக வைப்ரண்ட்டாக தெரியுது இல்லையா, அது வந்து ஹெரிட்டேஜில் கொடுத்துருக்குது இந்த டைப்பில். இது மாதிரி நமக்கு எந்தெந்த விஷயங்கள் தேவையோ அந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். தேர்தல் பத்திரங்கள் குறித்து நம்ம பார்த்தது அந்த இதுலேயுமே கூட இது இருக்கும். இந்த இருக்குது இப்போ தேர்தல் பத்திரங்கள் கொடுத்த வீடியோ இந்த இருக்கு. வணக்கம். இந்திய அரசியல் கட்சிகள் பின்னாடி இருக்கிற பணம் அது எங்கிருந்து வருது? அந்த பிரம்மாண்டமான பேரணிகள், முடிவே இல்லாத விளம்பரங்கள், இதுக்கெல்லாம் யார் காசு கொடுக்கறாங்க? இன்னைக்கு நாம இந்த பணத்தோட வழியில பயணம் செஞ்சு அதுல இருக்கிற மர்மங்களை எல்லாம் கொஞ்சம் விலக்கி பார்க்கலாம். 2024-25 நிதியாண்டில இந்தியால இருக்கிற ஒரே ஒரு கட்சி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி, எவ்வளவு நன்கொடை வாங்கியிருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. சொல்றேன், 6000 கோடி ரூபாய்க்கும் மேல. அப்பாப்பா, இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. நம்ம அரசியல்ல பணம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் மட்டும் குவியுதுங்கிறதுக்கு இது ஒரு அப்பட்டமான அடையாளம். இதுதான் இது வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள் இது வந்து ஏற்கனவே இங்கிலீஷில் இருக்கிற ஒரு வீடியோ ஆர்டிக்கிள். இப்போ அந்த அந்த வீடியோ வந்து ஒரு ஃபுல் லென்த் வீடியோவை நம்ம இது இன்புட்டாக கொடுத்து இந்த பர்டிகுலர் சோர்ஸை வச்சு நம்ம இந்த வீடியோவை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். வீடியோ ஓவர்வியூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இது தமிழில் நமக்கு அந்த விஷயத்தை ரொம்ப எளிமையாக நமக்கு கடத்துறதுக்காக பயன்படுது. ஏன்னா இந்த இங்கிலீஷ் இதை எத்தனை பேர் பார்ப்போம்னு தெரியாது, இது பார்க்க முடியும். இதுதான் நான் எக்ஸாம்பிளுக்காக நான் இது சொல்ல வந்தேன். அதனால் நம்ம ஏற்கனவே ஒரு புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுனாலோ, இல்லை நம்ம எழுதுகிற ஆர்டிக்கிளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ, இல்லை நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரியலை, அதை நம்ம வந்து இப்படியா கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னாலோ, நம்ம வந்து இந்த வீடியோ ஓவர்வியூவை பயன்படுத்தலாம். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. நமக்கு இப்போது சதீஷ் கார்கி தோழர்லேருந்து நிறைய பேர் வந்து இது தொடர்ந்து போட்டுட்ருக்குறாங்க, நம்ம பார்க்குறோம். அப்போது சதீஷ் கார்கி தோழர்லாம் நிறைய விஷயங்களை இப்போது புதிய தொழிலாளர் நல சட்டங்கள் வரைக்கும் வந்து எளிமையாக வந்து அவர் அதுக்கான கரெக்டான சோர்ஸை எடுத்து பிக் பண்ணி இதுக்கு இன்புட்டாக கொடுத்து அதிலிருந்து வீடியோ ஓவர்வியூ வாங்கும்போது நமக்கு சரியாக வருது. மறுபடியும் இதில் நம்ம சொல்கிறது என்னென்னா, என்ன சோர்ஸ் கொடுக்குறோன்றதுல நமக்கு ரொம்ப தெளிவு இருக்கணும். அதே நேரம் நமக்கு அதில் நாலேஜும் இருக்கணும். நம்ம என்ன செய்ய போகிறோன்றதுல நம்ம எப்பயும் அவேராக, ஏன்னா அரசியலாக இயங்க போகும்போது நம்ம என்னவா இயங்குறோன்றதுல நமக்கு ரொம்ப அவேராக இருக்கணும். அதுக்கான நம்ம நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஓவர்வியூ தான் வந்திருக்குதான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ப்ராம்ப்டில் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படின்னா, இது லிபரல் மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிற கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரியோ அந்த விஷயத்தை அணுகி கொண்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு சிக்கலாகும். அதனால் அது என்னவா இருக்குதுன்றதையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து வீடியோ ஓவர்வியூ. இந்த ரெண்டுமே பார்த்துட்டோம். அடுத்து இன்ஃபோகிராஃபிக். இன்ஃபோகிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன், அந்த ஒரு நியூஸ் சேனல், ஒரு நியூஸ் ஆர்டிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய சம்பவங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இல்லை நம்ம ஒரு ஆர்டிக்கிள் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்களை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அது சம்பவம் முட்டி நடந்தது, இல்லை குறிப்பிட்ட அந்த கட்டுரையோட மைய பகுதியை சுற்றி நடந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் வச்சுருப்போம். இப்போ நம்ம செவிலியர் போராட்டங்கள் நடக்க போகும்போது கூட அவங்களோட டிமாண்ட்ஸ் என்ன, இது என்ன அப்படின்றதெல்லாம் சேர்த்து ஒரு இது வந்தது, ஒரு இன்ஃபோகிராஃபிக் வந்தது. அது மாதிரியான இன்ஃபோகிராஃபிக்கை வந்து நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் இதுலேயுமே நம்ம இன்ஃபோகிராஃபிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்ஃபோகிராஃபிக்கில் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன ஸ்டைல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இப்போ இது எல்லாமே வந்து இன்ஃபோகிராஃபிக்கோட ஸ்டைல்ஸ். அங்கே நம்ம வீடியோவில் ஸ்டைல் பார்த்த மாதிரி இது வந்து இன்ஃபோகிராஃபிக்கோட ஸ்டைல். இதில் எந்த ஸ்டைல் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஆட்டோ செலக்ட்னு போட்டோன்னா அதுவே ஏதாவது செலக்ட் பண்ணிக்கும். இப்போ இதுனா நார்மலாக ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி இருக்கும், ஹேண்டில் வந்து வரைஞ்சி வச்ச இன்ஃபோகிராஃபிக் மாதிரி இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் அனிமேட்டடாக இருக்கும். இது வந்து ஓரியன்டேஷன், லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா, இல்லை போர்ட்ரேட்டாக வேணுமா, செங்குத்தாக வேணுமா, இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வேணுமா அப்படின்றது. இப்போ இது லெவல் ஆஃப் டீட்டெயில்ன்றது, இப்போ ஒரு இன்ஃபோகிராஃபிக் உள்ள டெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது இது இருக்கும். இப்போ கான்சேஷன் போட்டோன்னா அது கொஞ்சம் ஹை லெவலில் இருந்தால் போதும், அது ஓரளவுக்கு வந்து மேம்போக்காக இருந்தால் போதும் அப்படின்னு. ஸ்டாண்டர்ட்னா நார்மலாக இருக்கிறது. டீட்டெயில்டுன்னு போகும்போது இன்னும் அதில் நிறைய எழுத்துக்களோட அந்த விஷயங்களை பற்றின ஓரளவுக்கான முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கொடுக்குற அளவுக்காக இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா, டீட்டெயில்டுன்றது பீட்டா வெர்ஷனில் இருக்கிறதுனால இங்கிலீஷில் ஓரளவுக்கு சரியாக ஒர்க் ஆகும். பட் தமிழில் வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து பண்ணும்.
ஸோ ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து எடுத்துக்க போகும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் அவாய்ட் பண்ணலாம். இதில் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஒரு சில இன்ஃபோகிராஃபிக் வந்து நான் காட்டுறேன். இது வந்து சின்னியம்பாளையம் தியாகிகள் விஷயத்து இதுதான் வந்து சின்னியம்பாளையம் தியாகிகள் பற்றின கட்டுரை இது. அப்போ இந்த கட்டுரையை வச்சு உருவாக்கின இன்ஃபோகிராஃபிக் இது. ஸோ இது வந்து முதல்ல நான் சொன்னேன்ல இந்த பீட்டா வெர்ஷனில் இருக்குதுன்னு சொல்லி, பீட்டா வெர்ஷனில் தமிழ் சரியாக வரலன்னு. ஸோ அதில் இருக்கிற இன்ஃபோகிராஃபிக். ஆனால் இதில் பிக்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ தெளிவாக வந்திருப்பாங்க. வந்து அதில் இருக்கிற பின்னணி, அப்புறம் அந்த என்ன நடந்தது, அந்த நிர்வாகம் வந்து எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணுச்சு அப்படின்றதுலேருந்து 4 போராளி அந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையும், நைட் நேரம் நடந்ததுலேருந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய சீன்ஸோட சேர்த்து வந்து கொடுத்துருக்குது. ஸோ ஆனால் அதுதான் இந்த டீட்டெயில்டு அப்படின்னு போட்டிருந்தது. ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இதில் எந்த கண்டென்ட்டுமே வந்து நம்ம இப்போ ஜூம் பண்ணி பார்த்தோம்னா டெக்ஸ்ட் எதுவுமே சரியாக இருக்காது. ரொம்ப கொசன்னு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நிறையா வந்து தப்பாக இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டு ஃபார்மெட்டே சரியாக இருக்காது. தமிழில் பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது டீட்டெயில்டில். இதே அதுக்கப்புறம் கொடுத்தது இது. இதில் நம்ம எடுக்க போகும்போது அந்த மிஸ்டேக்ஸ் வந்து இதில் கொஞ்சம் தவிர்க்கலாம். நம்ம இதில் பார்க்க போகும்போது இந்த கிளர்ச்சியின் தொடக்கம் அது எங்கே ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது டிஃபால்ட்டில் போட்டது, அதனால் வந்து டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அந்த அளவுக்கு வராது. இப்போ இதையும் தாண்டி இதுலேயும் ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். இப்போ இங்கெல்லாம் தியாக ஐலேக்கான இப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் தப்பாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா இதை நம்ம இதை பிக்சராக டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் கேன்வாலையோ இல்லை இதுலையோ போட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த இன்ஃபோகிராஃபிக்ன்ற கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோகிராஃபிக் இங்கே மட்டும் இல்லை, இந்த இன்ஃபோகிராஃபிக்கை வந்து நோட்புக் எல்லாம் இல்லாமல் ஜெமினியிலையுமே நம்மளால் பண்ண முடியும். என்னென்னா நம்ம இப்போ இதுக்கு சோர்ஸாக ஒரு கட்டுரை கொடுக்குறோம்ல, இதே கட்டுரையவே வந்து நம்ம ஜெமினியில் கொடுத்துட்டு இந்த கட்டுரையை வந்து எனக்கு அப்படியே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, இப்போ ஒரு கட்டுரை கொடுக்குறோம், இந்த கட்டுரையை எனக்கு அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஒரு பிக்சர் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கொடுக்கும். இந்த இருக்குல்ல, இதுக்கு இந்த இருக்குது. இப்போது இது வந்து ஒரு இந்த மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடந்தது. இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பார்க்க போகும்போது, ஸோ கிரியேட் அ பவர்ஃபுல் இன்ஃபோகிராஃபிக் கார்ட்டூன் இன் தமிழ் அபவுட் இந்த பிரச்சனையை சொல்லி கீழே கொடுத்துருக்காரு. இந்த பிரச்சனையை சொல்லி கீழே கொடுத்து இதுக்கான ப்ராம்ப்டை சொல்லி கொடுக்கும்போது நமக்கு அந்த கட்டுரை அப்படியே கொடுத்து அதுக்கானது கேட்டால் கூட நமக்கு அதுக்கான இது வந்து இன்ஃபோகிராஃபிக் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த இன்ஃபோகிராஃபிக் தான் நம்ம இந்த பிரச்சனையை ஒட்டி ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தோம். ஸோ இது மாதிரி நம்ம இன்ஃபோகிராஃபிக்கை டேரெக்டாக ஜெமினியிலேருந்தும் நம்ம எடுத்துக்க முடியும். இல்லைன்னு நோட்புக் எல்எம்மில் இருக்க இந்த ஆப்ஷன்லையும் பயன்படுத்திக்க முடியும். இப்போ இதில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து இப்போது ஸ்லைட் டெக் அப்படின்றது. இந்த ஸ்லைட் டெக் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். ரொம்ப குறிப்பாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போதோ இல்லை நம்ம வந்து வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்னாலோ இந்த ஸ்லைட் டெக்குன்ற ஆப்ஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, டீட்டெயில்டு டெக்கு, ப்ரெசென்டர் ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னென்னா, இப்போது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம், ஸ்லைட்ஸாக போட்டு கற்றுக்கணும்னு நம்ம நினைக்கிறோன்னா நம்ம என்ன நினைப்போம், ஒவ்வொரு ஸ்லைட்லையுமே டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இருக்கணும், அதை பார்த்தே நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும், அந்த ஸ்லைடை பார்க்குறதன் மூலமாக மட்டுமே நம்ம அதை புரிஞ்சுக்க முடியணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அதுதான் வந்து டீட்டெயில்டு டெக். ப்ரெசென்டர் ஸ்லைட்ஸ்னால் இப்போது நம்ம ஒரு இடத்துல வந்து ப்ரெசன்டேஷனாக வந்து அந்த ஸ்லைடை கொண்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்ம அந்த நேரம் என்ன நினைப்போம், எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதிலே இருக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம அதை வாசிக்க போகிறதில்ல, நமக்கு அதில் சாதாரண இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும், படங்கள் இருந்தால் போதும், அது சம்மந்தமான டீட்டெயில் இருந்தால் போதும், நம்ம அதை இங்கே விளக்கி நம்ம பேசுவோம் இல்லையா. நம்ம அதை விளக்கி அதை எப்படி என்ன ஏதுன்னு நம்ம பேசிப்போம். அதுதான் வந்து ப்ரெசென்டர் ஸ்லைட்ஸ். இதுதான் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் அப்படின்றது. இன்னொன்று, இந்த ஸ்லைட்ஸை பொறுத்த வரைக்குமே அந்த ஸ்லைட் வந்து நம்ம கொடுத்துருக்கிற சோர்ஸ்லேருந்து தான் ஸ்லைடு வந்து அது ஜென்ரேட் பண்ணுது. அதனால் அந்த கொடுத்துருக்கிற சோர்ஸ்லேருந்து அது என்ன மாதிரி ஸ்லைடை ஜென்ரேட் பண்ணணும்,
அந்த ஸ்லைடு எப்படி ஆரம்பித்து எப்படி போய் எப்படி முடியணுன்றதும், இல்லை இன்னும் ரொம்ப ப்ரீஷியஸாக நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இது வேணும், 2வது ஸ்லைடில் இப்படி வேணும்னு சொல்லி நம்பர் போட்டு கூட நம்ம ப்ராம்ப்டில் கொடுக்கலாம். என்னென்ன ஸ்லைடில் என்னென்ன மாதிரி இருக்கணும், இந்த ஸ்லைடில் இதை மட்டும் சொல்லு, இந்த ஸ்லைடில் இது மாதிரி பேசு, இந்த ஸ்லைடில் இது மாதிரி பேசு நம்ம சொல்லிட்டோம்னா, அதை அந்த ஒட்டுமொத்த ஸ்லைடையும் அது நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம ப்ராம்ப்டில் அந்த ஸ்லைடு என்னவா நமக்கு வேணுன்றதை கரெக்டாக கன்வே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான இதுவும் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்லைடு என்ன டிசைனில் இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து இதில் கன்வே பண்ணலாம். ஸ்லைடு வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்வே பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்லைட்ஸும் நமக்கு கிடைக்கும். இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஸ்லைடு வந்து எப்படி ரெடி பண்ணதுன்னா, இங்கே மார்க்ஸோட இந்த இருக்குது, சுவாமிநாத சர்மா எழுதின மார்க்ஸ் பிறந்தார் அப்படின்னு அந்த பெரிய புக் இருக்குது. ஆக்சுவலாக பெரிய புக்கை அப்படியே கொடுத்துட்டேன், அது பண்ணுறது தப்பு தான். அப்படி பெரிய புக்கை ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. நம்ம அது உள்ளேருந்து கண்டென்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மார்க்ஸோட லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுக்கலாம். பட் சும்மா இந்த குழந்தைங்களுக்கான அதாவது குழந்தைங்களுக்கான கதை புக்கு, ஸ்டோரி புக்கு மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுன்னு நான் அதில் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காக இப்படி வந்திருக்கு. நான் அந்த ப்ராம்ப்டோட நான் அந்த இதை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்காக இதை ஜென்ரேட் பண்ணி வச்சேன். ஸோ குழந்தைங்களுக்கான கதை புக் மாதிரி எனக்கு இதில் இருக்கிறத ஜென்ரேட் பண்ணுன்னு சொன்னதுக்கு நமக்கு வந்தது இது. ஸோ எப்படி ஆரம்பிக்குது, அப்புறம் ஒரு ட்ரேயர் நகரத்து சுட்டி பையன் அப்படின்றது, அப்புறம் ஒரு பள்ளி பருவத்திலே எடுத்த முடிவு. ஸோ இது எல்லாமே கன்சிஸ்டண்ட், அடுத்தடுத்து அதுக்கேற்ற இமேஜஸோட வந்து கடைசி முடிகிற வரைக்கும் வந்து அது வருது. இது வந்து அது குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரியா நீ வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுன்னு கேட்டதுனால நமக்கு இது இப்படி வந்திருக்கு அந்த ப்ராம்ப்ட்ல இருந்து. ஸோ இதே இது நமக்கு ஒவ்வொன்றையும் வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நமக்கு கேட்குறோமோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வந்து கொடுக்கும். இப்போ நம்ம இந்த பர்த் ஆஃப் இந்தியன் கம்யூனிசம் அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயில்டு ஸ்லைடாக கேட்டோம் அப்படின்னா அது இப்படி தான் வந்திருக்கும். இந்தியாவின் செங்கொடி, மார்க்சியத்தின் பிறப்பும் போராட்டங்களும் அப்படின்னு சொல்லி அதோட ஆரம்பம், அப்புறம் காலனித்துவ மூலதனத்தின் வீழ்ச்சியும், அப்புறம் ஆலை முதலாளித்துவ வர்க்கம் அப்படின்றது, இப்போ தொழிலாளி வர்க்கத்தின் முதல் முழக்கம் எப்போ வந்தது, செம்படையின் முன்னோடிகள் யார் அப்படின்றது எல்லாமே. ஸோ இதெல்லாம் அந்த நம்ம கொடுத்த ஆர்டிக்கிளில் இருக்கிறது நமக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து ஸ்லைட்ஸாக வந்திருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்லைட்ஸ் உருவாக்குறது அப்படின்றது. இந்த ஸ்லைட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம், இல்லை பாடமாக எடுக்கிறோம், இல்லை எங்கேயாவது வந்து வகுப்புக்கு போகிறோம் அப்படின்னாலும் நம்ம இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்தலாம். இதை வச்சு குழந்தைங்களுக்கான ஸ்டோரி புக் மாதிரி கூட செய்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம அந்த கண்டென்ட்டை சரியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஃபுல் புக்கை கொடுத்து நான் கேட்டதில் எனக்கு கிடைச்ச அவுட்புட் இது. இது நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை கரெக்டாக ப்ரீஷியஸாக கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ப்ரிசைஸாக கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஸ்லைட் டெக்கும் கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்லைட் டெக்கோட விஷயம். ஸ்லைட் டெக்கை பொறுத்த வரைக்கும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்மளால் வந்து இந்த ஸ்லைட் டெக்கை வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் என்னென்னா, ஸ்லைட் டெக்கில் ஏதாவது ஒரு ஸ்லைடில் தவறு இருக்கும். அப்படி ஒரு ஸ்லைடில் தப்பு இருக்குன்னா கூட நம்ம வந்து மறுபடியும் ஃபுல்லாக இருந்து எல்லா ஸ்லைடையும் திரும்ப ஜென்ரேட் பண்ணணும். அப்போ எல்லாமே மாறும் அப்படின்றது தான் முன்னாடி இருந்தது. இப்போ தான் இந்த ரிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது இப்போ தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்னாடி வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது. டயலக்டிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி இப்போது இந்த 2 இருக்குல்ல, இதில் இந்த லெனின்ஸ் மாஸ்டர் பிளான் இப்படி இதை எடுத்து பார்த்தோன்னா, இது நான் வந்து ஒரு சும்மா ஃபன்காக நான் பண்ணது. இந்த லெனினோட அரசும் புரட்சியும் புத்தகத்தை வந்து காமிக் வடிவத்தில் வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டது. இது முழுக்க வந்து அந்த காமிக் ஸ்டைலை வந்து பேஸ் பண்ணி அதை அடிப்படையாக வச்சு அந்த ஸ்டைலில் இருக்கும்.
ஓகே. இந்த இருக்கு. இந்த லெனின்ஸ் மாஸ்டர் பிளான் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது வந்து காமிக் டிசைன் அடிப்படையாக வச்சு சும்மா இது எல்லாமே அந்த அரசும் புரட்சியும் புத்தகத்தை காமிக் டிசைனில் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டது. ஜஸ்ட்டு நம்ம ஸ்லைடு மாற்றணும்னா அந்த ஸ்டைலை வந்து மாற்றணும் அப்படின்னா என்னெல்லாம் மாறுது, அது எப்படி இருக்குது அப்பியரன்ஸ் அப்படின்னு காட்டுறதுக்காக ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே வந்து ஒரு காமிக் புக்கு படிக்கிற மாதிரியான மாடலில் இருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறப்போ ஸ்டைல் கொடுத்து எனக்கு இந்த ஸ்டைலில் வேணும், இல்லை என்ன மாதிரி வேணும்னு நம்ம கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இது அதே கண்டென்ட் தான், ஆனால் வேறு மாடலில் கேட்டது. இது இப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அது புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து பேஸ் பண்ணி இது இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இதில் இந்த 2 இது இருக்குன்னா எடிட் ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த எடிட் ஆப்ஷன் வச்சு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு வந்த ஒரு ஸ்லைடு. இந்த ஸ்லைடு நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து டயலக்டிக்கல் மெட்டீரியலிசத்தை அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசமை விளக்குறதுக்கான ஒரு வகுப்புக்குரிய ஸ்லைடு. இப்போ இந்த ஸ்லைடில் பார்க்க போகும்போது இப்போ இதில் வந்து பேக்ரவுண்டு வந்து பிளாக் கலரில் இருக்கா? இப்போ இதில் இருக்க பேக்ரவுண்டை மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பிளாக் கலரை மாற்றி நார்மலாக கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தின் அடிப்படைகள்ன்றதையோ இல்லை மனித சமூகத்தின் வளர்ச்சி போராட்டம் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம எடிட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இதில் இந்த இடத்துல வந்து 2 பேர் ஃபோட்டோ கூட சேர்ந்து இன்னொருத்தர் ஃபோட்டோ இருக்கணும், மார்க்ஸ் எங்கல்ஸ் அப்புறம் லெனினோட ஃபோட்டோவும் சேர்ந்துருக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோன்னா இப்போ ரிவைஸுன்றதை கொடுக்கணும். கொடுத்துட்டு இதில் எந்தெந்த இதில் என்னென்னலாம் மாற்றணும். இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை மாற்றணும்னா நம்ம இதில் வந்து இந்த டைட்டில் எனக்கு இந்த டைட்டில் வந்து இப்படி இருக்குது, இதுக்கு பதிலாக எனக்கு இதை மாற்று அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த கலருக்கு பதிலாக இதை மாற்று. இப்போது ஒரு சிலது வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கலர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப கலர்டாக இருக்குது, எனக்கு இதை வந்து கொஞ்சம் கலரை கம்மி பண்ணி கொடு அப்படின்னும், இல்லை இது ரொம்ப டார்க்காக இருக்குது எனக்கு வந்து இதை லைட் பண்ணி கொடு அப்படின்னும் நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்றுலையும் என்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை என்ன மாற்றணும்னு நினைக்கிறோம், இல்லை இந்த என்டையர் ஸ்லைடையே மாற்றிட்டு எனக்கு வேறு மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி அந்த எப்படி வேணுமோ அதை டிஸ்கிரைப் பண்ணால் கூட நமக்கு அந்த மெத்தட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம ரொம்ப கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லா ஸ்லைடுக்கும் என்னென்ன ஸ்லைடுக்கு என்ன மாடிஃபிகேஷன் வேணுமோ எல்லாத்தையும் ஒரே தடவையாக கொடுத்துட்டு நம்ம வந்து இதை ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போது இங்கே பெண்டிங் சேஞ்சஸ் வந்து காட்டும், நமக்கு ஜென்ரேட்டட் நியூ டெக் அப்படின்னு கொடுக்கணும். இல்லை நம்ம வந்து ஒன்று மட்டும் நான் இங்கே மாற்றிட்டு ஒன்று மட்டும் இங்கே என்ட்ரு பண்ணிட்டு நான் இங்கே ஜென்ரேட் நியூ டெக்குன்னு கொடுத்துட்டேன்னா இந்த ஒரு சேஞ்சை மட்டும் வச்சுக்கிட்டு நியூ டெக் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மறுபடியும் மாற்றோம்னா அதுலேருந்து நியூ டெக்கு திரும்ப மறுபடியும் போகணும். அப்போ நம்ம ஒவ்வொன்று தடவையும் நம்ம நியூ டெக்கு போக போக அதுக்கு முன்னாடி இருக்கிற சேஞ்சு இல்லாமல் போயிடும். கடைசியாக பண்ண சேஞ்சு மட்டும்தான் நமக்கு இருக்குமே தவிர அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேஞ்சு பண்ணியிருக்கிறோமோ அது வந்து அதில் ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரே தடவை எல்லாத்தையும் எல்லா ஸ்லைடில் இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணுறது நல்லது. இப்போ அதோட எடிட்டட் வெர்ஷன் தான் இது. இந்த இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்தோன்னா இந்த பேஜ் வந்து அதில் டார்க்காக இருந்தது இல்லையா? ஸோ இதை வந்து இந்த டார்க்கை எடுத்துகிட்டு மற்ற ஸ்லைட்ஸோட வந்து பொருந்துகிற மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதே மாதிரி பிரைட்டாக வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்துடுது. இதே மாதிரி நம்ம எந்தெந்த விஷயங்கள் இதில் வந்து லெனின் ஃபோட்டோ கேட்டிருந்தேன். நான் சொன்னேன்ல மார்க்ஸ் எங்கல்ஸ் ஃபோட்டோ இருக்கும், இதோட சேர்த்து லெனின் ஃபோட்டோ வேணும் அப்படின்னு கேட்டோடனே மார்க்ஸ் எங்கல்ஸ் நடுவில் லெனின் ஃபோட்டோ. ஸோ இது மாதிரி நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறோமோ அதெல்லாம் மாற்றும். இந்த இடத்துல வந்து டைட்டில் மாற்ற சொன்னேன், மார்க்சிசம் இன் இந்தியான்ற மாதிரி இது டைட்டில் சும்மா மாற்றி விடு அப்படின்னு சொன்னேன். கண்டென்ட்டுக்கும் இதுக்கும் பொருத்தம் கிடையாது, ஜஸ்ட்டு அது எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்காக வந்து நான் இதை மாற்ற சொல்லியிருந்தேன், அது வந்து மாற்றிருக்கு.
ஸோ இது மாதிரி தான் நம்ம ரிவைஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுறது. இதில் இப்போது வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் என்னென்னா, இந்த மொத்த ஃபைலும் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைல் மட்டும் இல்லை, இந்த இருக்குல்ல இப்போ டவுன்லோட் பண்ணுறது பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாகவும் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பவர் பாயிண்ட் போடுவோம்ல, அந்த பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் பண்ணால் கூட இது உள்ளே இருக்கிற ஒன்றும் ஒவ்வொரு இமேஜாக தான் வருமே தவிர, பவர் பாயிண்டில் இருக்க மாதிரி இது தனி டெக்ஸ்ட் பாக்ஸு, இது தனி டெக்ஸ்ட் பாக்ஸுன்னு வராது. ஸோ அப்படி வராது, இது எல்லாமே ஒரே இமேஜாக தான் வரும். அப்படி வர்றது தான் நமக்குமே நல்லது கூட. நமக்கு எதுவும் எடிட் பண்ணணுன்னா இந்த இருக்கிற ரிவைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணியே நம்ம எடிட் பண்ணிட்டு போயிடலாம். எடிட் பண்ணிட்டு நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகும்போது வெறும் இமேஜாகவே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து பவர் பாயிண்ட் அப்படின்ற ஆப்ஷன். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 2 ஹேக் மட்டும் சொல்லிவிட்டு இதை நான் முடிச்சிடுறேன். கிட்டத்தட்ட நம்ம மற்ற எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். ஒரு 2 ஹேக் மட்டும் என்னென்னா, ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற சேட் இருக்குல்ல, இந்த நம்ம ஒரு கான்வர்சேஷன் இது கூட வச்சுக்கிறோம்ல, இப்போ இதில் வச்சுக்கிற இந்த கான்வர்சேஷன் நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து தனியாக எனக்கு வந்து வேறு ஒரு ஃபைலாக வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காப்பி பண்ணுவோம். இல்லை இப்படி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணுவோம். இல்லை இந்த கான்வர்சேஷன் முழுக்கவே எனக்கு தனியாக வேறு ஒரு ஃபைலாக தனியாக செப்பரேட்டாக வேணும்னு நினச்சோன்னா, அதுக்கு இங்கே எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் மொத்தமாக. இந்த இருக்குல்ல, ஸோ பிடிஎஃப் ஃபைலாக வந்து நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த பேரில் வந்து இது பிடிஎஃப் ஃபைலாக இந்த கான்வர்சேஷன் முழுக்கவே இந்த இருக்குல்ல சேவ் ஆகிடும். இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நார்மலாக எனேபிளாக இருக்காது. இது லேப்டாப்புக்கு மட்டும் இருக்கிற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகணும் அப்படின்னா இந்த கூகுள் குரோமில் எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம்ல, இந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் நோட்புக் எல்எம் டு பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேனேஜ் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்டோரில் நம்ம தேடுவோம்ல, அதில் வந்து நோட்புக் எல்எம் டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன். இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போல்லாம் நம்ம நோட்புக் எல்எம்குள்ளே வர்றோமோ அப்போல்லாம் இந்த எக்ஸ்போர்ட்டுன்ற பட்டனும் சேர்ந்து வரும். இந்த எக்ஸ்போர்ட்டுன்ற பட்டன் வந்து இந்த ஒட்டுமொத்த கண்டென்ட்டையும் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற பட்டன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹேக். அப்புறம் இதில் இந்த வீடியோவோ ஆடியோவோ ஸ்லைடோ நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம்ல, இது நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கேயே நமக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த வீடியோ கூட டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகிடும். ஆனால் இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நமக்கு வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இப்போ குறிப்பாக ஃபோனில் வந்து நம்ம வந்து ஆப்பில் யூஸ் பண்ணுறோன்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து ஒரு சில நேரம் வர்றதில்லை. அப்படி ஃபோனில் வரலை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஃபோனில் இருக்கிற கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அது உள்ள நோட்புக் எல்எம்குள்ளே போயிட்டு இந்த குறிப்பிட்ட சேட் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு இந்த நோட்புக் எல்எம் இது குரோமோட இந்த 3 டாட் இருக்கும்ல, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோனில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது லேப்டாப் அந்த ஆப்ஷன் இருக்காது. ஃபோனில் வந்து டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை செக் பண்ணிட்டோன்னா இது எப்படி வந்து லேப்டாப்பில் இல்லை சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது வந்து உங்களுக்கு இந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ ஃபோனில் இன்கேஸ் டவுன்லோட் ஆப்ஷன் வரலைன்னா குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நோட்புக் எல்எம்குள்ளே போய்க்கோங்க, இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இந்த செட்டிங்ஸில் போயிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா திரும்ப இந்த வெப்சைட் லோட் ஆகும். அப்படி லோட் ஆகிட்டு வரும்போது இதே இப்போ நம்ம இப்போ பார்க்குற ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறோமோ இதே இது உங்களுக்கு ஃபோன்லேயே தெரியும். அப்போது நீங்கள் இதை டைரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஃபோனுக்கே டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில நேரம் நம்மளோட ஸ்பீச் இருக்கும், எங்கேயாவது வந்து நம்ம உரையாக கொடுத்துருப்போம். நம்ம அதுக்கப்புறமா என்ன தோணும், அந்த உரை வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இந்த உரையை வந்து நம்ம வந்து புத்தகமாக நம்ம மாற்றலாம், இல்லை கட்டுரையாக மாற்றலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அப்போது நம்ம பேசின உரையை டெக்ஸ்ட்டாக நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம்ல. ஸோ அது மாதிரி நம்ம பேசின உரையை டெக்ஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து நம்ம பேசினதோட MP3 ஃபைல் அந்த இல்லை வேவ் ஃபைல் வச்சுருப்போம்ல, அந்த வேவ் ஃபைலில் இதில் அப்படியே அட்டாச் பண்ணலாம். இல்லை அது லிங்காக இருக்குது, யூடியூப்பில் இருக்குது அப்படின்னா அந்த யூடியூப் லிங்க்கை இதில் அப்படியே அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம ஆப்ஷனில் வந்து கிவ் தமிழ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த சோர்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம கேட்டு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட ஃபுல் டிரான்ஸ்கிரிப்ஷனும் இதில் கிடச்சிரும், அந்த ஃபைலோட ஃபுல். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னா, இப்போ ஒரு 5 நிமிஷமோ இல்லை 8 நிமிஷமோ ஒரு வீடியோ இருக்குது, 10 நிமிஷத்துக்குள்ளே இருக்குது அந்த வீடியோ, இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஆடியோ ஃபைல் இருக்குன்னா நமக்கு இப்போது இந்த பதில் சொல்லுதில்ல, இந்த பதில் சொல்கிற லென்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லென்த் வரைக்கும் இது பதில் சொல்லும்.
இப்போ 10 நிமிஷம் இருக்குன்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த லென்த் வந்து ஓரளவுக்கு கவர் ஆகும். அந்த லென்த் 10 நிமிஷம் லென்த் வரைக்கும் வரும். ஆனால் இதே இது நினச்சி பாருங்களேன், நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் பேச்சு இருக்குது, இல்லை 1.5 மணி நேரம் பேச்சு இருக்குது, 50 நிமிஷம் பேசியிருக்கிறாங்க. அதை மொத்தமாக நம்ம மாற்றணும்னா ஒரு தடவை அந்த ஃபைலை கொடுத்துட்டு நீ வந்து ஃபுல் டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுன்னு சொல்லி நம்ம தட்டிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ லென்த்து கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட லென்த்து வரைக்கும் தான் அது கொடுக்கும்ல, அது வெளில நமக்கு கொடுக்குற அவுட்புட்டு. அதுக்கப்புறம் அது நின்றும். அப்புறம் திரும்ப வந்து நீ விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அது கரெக்டாக கண்டினியூ பண்ணுவா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு ஒரு ஆப்ஷன், ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ நம்ம வச்சுருக்கிறத நம்ம யூடியூப் லிங்காக இருந்தாலோ இல்லை நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஃபோனில் வச்சுருக்கிறோம்னாலோ அதை ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது நம்ம இதில் கன்வெர்ட்டர் இருக்குது, யூடியூப் இதில் கூகுளில் போட்டாலும் வரும். நம்மக்கிட்ட இருக்கிற ஃபைலை இல்லை யூடியூப்பில் இருக்குதுன்னா கூட அதை MP3ஆகவே டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அப்படி வந்து நம்ம ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் இருந்தாலும் சரி, இல்லை லேப்டாப்பில் இதில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்குது அதுலேயும் சரி, இல்லைன்னா நமக்கு கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, வேவ் பேட் அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டர் இருக்கும். இந்த வேவ் பேட் இது வந்து ஃபோனுக்கும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் பார்த்தேன் ஃபோன்லேயுமே இருக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து லேப்டாப்லேயுமே இருக்குது. இது ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இல்லை. மற்ற எல்லா ஆப்ஷன்ஸையும் விட நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த நம்ம ஒரு ஆடியோ வந்து எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஃபுல் லென்த் இருக்கிற ஸ்பீச்சை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எடிட் ஆப்ஷனுக்குள்ளே ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, இந்த ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் இன்டூ ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்ப்ளிட் இன்டூ ஈக்குவல் பார்ட்ஸை கிளிக் பண்ணோன்னா குவான்டிட்டி, டியூரேஷன்னு 2 இருக்கும். இந்த குவான்டிட்டி அப்படின்றது இந்த ஒட்டுமொத்த ஆடியோவை 3ஆக பிரின்னு நம்ம சொல்கிறதுக்கு இது. டியூரேஷன் அப்படின்னா, இப்போ டியூரேஷனில் 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா 5 நிமிஷமாக தனித்தனி ஆடியோ ஃபைலாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம 50 நிமிஷம் இருக்குன்னா 10 ஆடியோ ஃபைல் ஜென்ரேட் ஆகும். 10 ஃபைல் தனித்தனி ஒரே பேரில் 1, 2, 3, 4 நம்பர் போட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி ஜென்ரேட் ஆகிற ஃபைல் இங்கே இருக்கல, இல்லை லொக்கேஷன் எந்த லொக்கேஷன் கொடுக்குறோமோ அதில் வந்து சேவ் ஆகிக்கும். இப்போ அப்படி சேவ் ஆகிருக்கிற ஃபைலை நம்மளால் இதில் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இது பாருங்களேன், இது வந்து அரசு அப்படின்றத பற்றின ஒரு தோழரோட ஸ்பீச். இப்போது லென்னோட அரசு இருக்குல்ல, ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசின ஒரு ஸ்பீச். இப்போ இந்த ஸ்பீச்சை நம்ம எடுத்துட்டோம்னா இது ஒன்றையும் வந்து 5 நிமிஷமாக பிரித்து இது வச்சுருக்கு. இப்போது 13 ஃபைல் இருக்குது பாருங்கள். இப்போது இதில் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் கேட்க போகும்போது இப்போ 1 மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் கேட்கலாம். அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து 2வது செலக்ட் பண்ணிவிட்டு இதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்ம கேட்கலாம். இது மாதிரி ஒன்றா கொடுத்து அதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் நீ வந்து இதில் எதுவும் சேர்க்க வேணாம், எதுவும் எடுக்க வேணாம், அதில் இருக்கிறது துல்லியமாக வந்து அதோட டிரான்ஸ்கிரிப்ஷனை கொடுன்னு நம்ம ப்ராம்ப்ட் போட்டோம் அப்படின்னா, இங்கே சேட்டில் வந்து ப்ராம்ப்ட் போட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிறத வார்த்தை மாறாமல் நமக்கு கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் செக் பண்ணணும். நம்ம எப்படியும் கிராஸ் செக் பண்ணுறது பண்ணி தான் தீரணும். ஆனால் என்னென்னா, இதில் ஸ்பீச் ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, அதில் அந்த வாய்ஸோட கிளாரிட்டி நல்லா இருந்ததுன்னா நமக்கு வந்து இங்கே வார்த்தை வந்து அதை அப்படியே மேட்ச் பண்ணி கரெக்டாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அது நாய்ஸாக இருக்குது, இல்லை வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, உள்ளே போயிருக்கு அப்படின்னா வந்து அந்த குவாலிட்டி குறையும் போது இதுலேயும் வந்து குவாலிட்டி வந்து குறையும். அதாவது என்னென்னா, தப்பு வரும், வார்த்தைகள் வேறு வார்த்தை போட்டு வரும், நம்ம நிறைய திருத்துற மாதிரி இருக்கும். திரும்ப வந்து 2யும் கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம திருத்துற மாதிரி இருக்கும். ஆனால் எப்படினாலும் நம்ம முழுக்க கேட்டு தனியாக ஒரு ஆள் உட்கார்ந்து மெனக்கட்டு இதை ஃபுல்லாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இதை நம்ம இங்கே கொடுத்து டிரான்ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு நம்ம பேசுனதோடு வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து இதை மாடிஃபை பண்ணிக்கிறதுன்றது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம். இது வந்து நிறைய கேட்கப்படாத ஸ்பீச்சஸை வந்து இது வந்து இல்லை வாசிக்கப்படாத ஸ்பீச்சஸை வந்து இது வந்து வெளியில் கொண்டு வரும். ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது தோழர் ஜீவா அவரோட குரல் பதிவு வந்து வெளியில் கொண்டு வந்தோம். அந்த குரல் பதிவை வந்து அந்த நிகழ்வுலேயே வந்து புத்தகமாகவும் வெளியிட்டோம். அந்த புத்தகத்தை வந்து இந்த மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணோம். நம்ம ஜீவாவோட ஸ்பீச்சை வந்து 5 நிமிஷமாக வெட்டி அதை மொத்தமாக வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அதை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வாங்கி அதை கம்பேர் பண்ணி அதில் தேவையான இடங்களில் மாடிஃபிகேஷன் எடிட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக உருவாக்கி வச்சது தான் வந்து அந்த புத்தகம். அது திருத்தின வடிவத்தில் இருக்கிற புத்தகம். அந்த புத்தகமே இப்போயுமே கிடைக்கிது, நம்மக்கிட்ட இருக்குது.
யாருக்கும் தேவைன்னா சொல்லுங்கள். இப்போது ஜீவாவோட ஸ்பீச்சுமே நமக்கு யூடியூப்பில் இருக்குது இல்லையா? தோழர்கள் அதையுமே பாருங்கள். அது ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்புகிறேன். இதற்கு மேலே வந்து இதோட நோட்புக் எல்எம்க்கான செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒரு நேரங்களில் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம திரும்ப வந்து மறுபடியும் சந்திப்போம். வேறு ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நமக்கான கம்யூனிச அரசியலை இன்னுமே வந்து மக்கள்கிட்ட வீரியமாக எடுத்துகிட்டு போவோம். எந்தவித சமரசமும் இல்லாமல், எந்தவித கொள்கை சமரசமும் இல்லாமல், நடைமுறை வேறு, எந்தவித கொள்கை சமரசமும் இல்லாமல், கொள்கைக்கு ஏற்ற நடைமுறையோட புது புது டெக்னாலஜியில் புது புது கருவிகளை நமக்கான விஷயமாக கை கொண்டு முன்னை விட இன்னும் வீரியமாகவும் இன்னும் வீச்சாகவும் செயல்படுவோம். அனைவருக்கும் அன்பும் நன்றியும்.